ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். எழுதி கொள்ளுங்கள். இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற பிரசங்க தலைப்பு தொடர்ந்து போங்கள். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பின்னாடி எங்கள் அண்ணன் மாதிரிலாம் சத்தமாக சொல்லுங்க. தொடர்ந்து போங்கள். கிறிஸ்தவ உலகத்தில் நாம் எல்லாவற்றையும் துவக்குகிறோம், ஆனால் துவங்கின காரியத்தை நாம் முடிக்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பெந்தைக்கோஸ்தே பாஸ்டர் ஃபெலோஷிப்பில் நான் பேச போயிருக்கிறேன். அவங்ககிட்ட சொல்கிற காரியம் வேற. உங்கள்கிட்ட இன்னைக்கு சொல்கிறார், நீங்கள் ஜெப குழுக்களை ஏற்படுத்துங்கள், நீங்கள் விக்கிரக தோப்புக்குள்ளே போங்கள் அப்படின்னு. நம்ம ஆட்கள் முட்டையை மிதிச்சா ஏதாவது ஆயிருன்னு சொல்லுவாங்க, வத்தலை தாண்டுனா ஏதோ ஆயிருன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், ஆண்களில் 4 குழுக்கள், பெண்களில் 4 குழுக்கள். ஈசா ஊசாவெல்லாம் அடிச்சு நொறுக்கிறணும். கோயமுத்த நமக்கு சொந்தம், நமக்கு சொந்தம். அதில் எந்த விக்கிரகத்துக்கு இடம் இல்லை. அது சில பெருசாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் போகும்போது அது மண்டியிடும். ஆமீன், சத்தமாக சொல்லுங்க. சீக்கிரம் அதை ரெடி பண்ணணும். சீக்கிரம். ஆண்களில் 4 டீம், 2 பேராக இருக்கலாம், 4 பேராக இருக்கலாம். பெண்களில் அதை ரெடி பண்ணணும். உடனே ஆண்டவர் சொன்னால் அதை நம்ம செஞ்சால் நமக்கு ஆசீர்வாதம். எங்க அது கல்லுங்க, ஒன்றும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. அவன் பயமுறுத்துவான், டம்மி பீஸு. இப்போ உயிரோடு இருக்கிற பாம்பை அடிச்சா கெத்தா, செத்து போன பாம்பு அடிச்சா கெத்தா? நம்ம ஆண்டவர் அந்த பாம்பை என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில் போட்டு பல்லெல்லாம் பிடிங்கி வச்சிருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை யாரு காலின் கீழே? ஏன் காலில். அவர் சிலுவையில் சாத்தானை கொல்லல, அவனுக்கு பல்ல மட்டும் தான் பிடுங்கி விட்டுருக்கிறார். யாரு தான் சாத்தானை கொல்லணும்? நான் சொல்லுங்க. சாத்தானுக்கு மாப்பிள்ளை மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். யார் கொல்லணும்? நான் கொல்லணும். சாத்தானை நான் கொல்லணும். அதனால அர்மகெதோன்னு ஒரு யுத்தம் நடக்கும். ஏசப்பாவுடைய வருகைக்கு முன்பாக அர்மகெதோன்னு ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் தான் கர்த்தர் லூசிஃபரை சிறைப்பிடிப்பார். வேதம் சொல்லுகிறது, என் ஆசையின் சுவாசத்தினாலே அவனை நான் அழிப்பேன், மேற்கொள்ளுவேன். கர்த்தருடைய ஆசையின் சுவாசம் யாரு? நாம தான். ஐயோ, ஆதாம்குள்ள காத்த ஊதுனது யாரு? கர்த்தர். நல்லா கவனிக்கணும். நம்மளால் ஆக்சிஜனே இல்லைனாலும் நம்மளால் வாழ முடியும். அதுக்குன்னு மூக்கம் மூடுனா அழகாய் நிற்கும் யார்? இவர்கள் தான். அதுக்குன்னு மூக்க மூடி செக் பண்ணிங்கன்னா நாளைக்கு காலையில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாயா. யோனா 3 நாள் மீனின் வயிற்றுக்குள்ளே நோ ஆக்சிஜன். அப்போ ஒரு தெய்வ பிள்ளையினால ஆக்சிஜன் இல்லைனால என்ன பண்ண முடியும்? ஏன் நான் ஆக்சிஜனை நம்பி இல்லை, எனக்குள்ள இருக்கிறது ஜீவ சுவாசம். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால் செயல்பட ஆரம்பியுங்கள். வாலிபர்கள், வாலிப சகோதரிகள் நிறைய இருக்கிறீங்க, கேளுங்க. உங்களுக்கு அதாவது எந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் இல்லாத கூத்து உங்கள் சர்ச்சில். எல்லாருமே பெந்தைக்கோஸ்தை மக்களை போல் பயங்கரமாக இருக்கிறீங்க. எனக்கே உங்களை பார்த்து பொறாமையாக இருக்குது. நான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன் திருநெல்வேலி சிஎஸ்ஐ தான் ஓகே நினச்சேன். இப்போ சொல்கிற கோயமுத்து நீங்கள் செம டாப்பு. கை தட்டின வெளுத்துப்படுவேன். உங்களை பற்றி சொன்னால் மட்டும் கை தட்டுறீங்க பாருங்க, கையில் தட்டக்கூடாது. எவ்வளோ நீங்கள் டாப்பாக இருக்கீங்களோ
அவ்வளோ டாப்பாகவே உங்கள் கூட யூதாசும் இருப்பான். நீங்கள் நல்லா கவனிங்க, நெற்கதிர் வளர வளர கூட களையும் வளர்ந்து கொண்டே இருக்கும். களையை எடுங்க ஆண்டவரே. களையை யாருமே நீங்கள் பார்த்துருக்கீங்களா? விவசாயி களையெல்லாம் விட்டுருவாங்க. அது எப்போ தெரியுமா எடுப்பாங்க? அந்த மிஷினை வச்சு அறுக்கும் போது களை ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போ நீங்கள் பெருக பெருக உங்கள் சத்ருவும் என்ன பண்ணுவான்? உங்கள் கூடையே பெருகுவான், உங்கள் கூடையே இருப்பான், உங்களை ஊழியெல்லாம் செய்ய விட மாட்டான். அதனால் இங்கே எந்த மனுஷர்களுக்கும் யாரும் பயப்பட வேண்டாம். நாம் கர்த்தருக்கு மாத்திரம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்ல இல்லையா சொல்லுங்க. சரி சொல்லுங்க. தொடர்ந்து போங்கள் சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் தொடர்ந்து போக சொல்லுகிறார்? கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் நம்ம புது வருஷத்தில் நிறைய காரியத்தை துவக்குவோம். இந்த வருஷத்துலேருந்து 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிச்சு கோயம்புத்தூர் 2 கிழிச்சிருவேன். ஸ்தோத்திரம். 2 கிழிச்சு இழுப்புதல் வச்சிருவேன் அப்படின்னு 2 நாள் ஜெபம் பண்ணுவோம். 3ஆவது நாளில் இருந்து 5 மணி ஜெபத்துக்கு ஏசப்பாக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாமல் மாறிடும். ஒரு காரியத்தை துவங்குவது முக்கியம் அல்ல, அந்த காரியத்திலே துவங்கி கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். உபத்திரவம் வந்தாலும், வியாதி வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும், யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் ஊழியத்தை துவங்கிட்டு நம்ம ஊழியத்தை விட்டுட்டோம். கேட்டால் நான் இப்படி சொல்கிறேனே, இந்த பிரசங்கத்தை எனக்கு ஆண்டவர் பேச சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், நிறைய சகோதரிகள் திருமணத்திற்கு முன்பாக ஊழியம் செய்தார்கள். ஆனால் திருமணம் முடிந்த பிறகோ நீங்கள் எல்லாரும் அநேகர் ஊழியத்தை விட்டு விட்டீர்கள். அது சண்டே கிளாஸாக இருக்கலாம், விபிஎஸ்ஸாக இருக்கலாம், யூத் மீட்டிங்காக இருக்கலாம், அல்லது காஸ்பல் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரியாக இருக்கலாம். திருமணத்துக்கு முன்னாடி ஊழியம் செஞ்சோம், திருமணத்துக்கு பின்னாடி ஊழியத்தை விட்டுட்டோம். கேட்டால் கல்யாணம் முடிஞ்சிட்டு மாப்பிள்ளைக்கு சோத்தை பொங்கணும், பிள்ளை பிறந்தாச்சு, பிள்ளையை வளர்க்கணும் அப்படிங்கிறதுலே நம்ம ஊழியத்தை விட்டு விட்டோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையிலே சாபம் வந்தது. ஒரே ஒரு காரியத்தை 7-7.5 வருஷம் ஊழியத்தை நான் கற்றுக்கிட்டேன். நான் கர்த்தருடைய பாரத்தை சுமந்தால் கர்த்தர் என்னுடைய பாரத்தை சுமப்பார். மெதுவும் ஆமென் சொல்லணுன்னே. இன்றைக்கி என்ன கஷ்டம் அப்படின்னா, அடுத்த வாரம் தானே நம்ம குருத்தொலை ஞாயிறு கொண்டாட போகிறோம். அடுத்த வாரம் இந்த குருத்தொலை ஞாயிறை பார்த்தீங்கன்னா கழுதைக்கு மேலே இயேசு, கோவேரி கழுதை இவ்வளோ பெருசு இருக்கும், அதுக்கு மேலே இயேசு, எல்லாரும் கூட்டடிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொல்கிறாங்க. கொண்டாட்டமாக இருக்குது. நான் கேட்குறேன், அத்தனை பேர் இருக்கிறான், அத்தனை பேரில் எவனாவது ஒருத்தன் ஏசப்பாவுடைய முகத்தை பார்த்துருந்தா அவன் கத்திருப்பானா? வேதம் சொல்லுகிறது, இவர்கள் எல்லாரும் ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கும் போது இயேசுவோ எருசலேமை பார்த்து இயேசு தூரமாலாம் இல்லை, கழுதைக்கு மேலே இயேசு கீழே இருந்து இவ்வளோ தூரத்தில் இயேசு உட்கார்ந்துருக்கிறார். துணியை விரிக்கிறாங்க, ஓலையை விரிக்கிறாங்க, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் பாட்டு பாடுறாங்க, ஓசன்னா ஓசனாங்கிறாங்க. ஆனால் இவர்கள்லாம் நினைக்கிறாங்க நாங்கள் ஆராதிக்கிறத கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறாரு. ஆனால் அத்தனை ஆயிரம் மக்கள் ஆராதிக்கிறாங்க, அதில் எவனாவது ஒருத்தனாவது அவருடைய முகத்தை பார்த்தானு பாருங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாய் மாறிடவே கூடாது. ஃபஸ்ட்டு சர்ச்சுக்குள்ளே ஏழை விடுறதை நிப்பாட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன திருப்படி பிடிச்சன்னா பிடி. கேட்டா நாங்கள் கேம்பஸ்குள்ளே தானே விடுறோம், சர்ச்சுக்குள்ளே விட மாட்டோம். இது வளாகம். இயேசு கிறிஸ்து 33 வருஷத்தில் அவர் முதல் கோபப்பட்ட இடம் எது தெரியுமா? தேவாலயம். என்னுடைய வீடு ஜெப வீடு, இதை கல்லர் குகையாக மாற்றாதீர்கள். மற்றவர்கள் பின்பற்றாங்கன்னா அவங்க பின்பற்றட்டும். வேதம் சொல்லுது, கல்ல தராசு கத்தருக்கு. நாட்டுக்கோழி முட்டை எங்கள் ஊரில் ஒரு முட்டை 15 ரூபா. அதே நாட்டுக்கோழி முட்டை சர்ச்சில் எடுத்தால் ஒரு முட்டை 100 ரூபா. இது கள்ள தராசா நல்ல தராசா? கேட்டால்
ஐஎம்எஸ் சேல் உண்டா? கிடையாதோ? ஏலம் விடுவீல மாட்டீங்களா? ஏலம் போய் சொன்னேன்னு வைங்களேன், சொல்லி விடுவீல? எஸ் ஆர் நோ? ஆசீர்வாதத்தட்டு ஒன்றுமே கிடையாது. குட். அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடவே கூடாது. எப்போ 10ல் 1 கர்த்தருக்கு கொடுக்கணும், அது உண்மை. அதை கொடுங்க சர்ச்சில். அதை சர்ச்சில் உள்ள பொறுப்பில் உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஊரில் இருக்கிற பிச்சைக்காரர்களுக்கு, விதவைகளுக்கு அதை சாப்பிட போய் கொடுத்துடணும். அது வித்துறக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சபையில் விளையாண்டுறக்கூடாது. நல்லா கவனிங்க அக்கா. இவங்கெல்லாம் ஓசனா ஓசனாங்கிறாங்க. ஆனால் இயேசுவோ எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். கழுதைக்கு கால் மீதி போடுறீங்க, உயர்த்துறீங்க. இங்கே இருக்கிற நீங்கள் கொஞ்சம் தலையை வைத்து பார்த்து நான் ஏசப்பாவுடைய பாரத்தை புரிஞ்சிருக்கலாமே. அந்த இடத்துல நான் வாசிக்கும் போது அழுதேன். ஒருத்தர் கூட உங்கள் முகத்தை பார்க்கலையே ஆண்டவரே, ஒருத்தர் கூட. அதனால தான் யூதருக்கு ரட்சிப்பு வேற எங்கேயும் இருந்து போகுது. ஒருத்தர் கூட உங்கள் கண்ணீரை, அதாவது கன்வென்ஷன் கூட்டத்தை ஏதோ ஒரு ஊழியக்காரர் வாரார், ஃபஸ்ட்டு நாள் இல்லாத கூட்டம் 2வது நாள் வரும், 2வது நாள் இல்லாத கூட்டம் 3வது நாள் வரும். ஃபஸ்ட் நாள் வந்த கூட்டம் பரலோகத்துக்கு போகிற கூட்டம், 2வது நாள் வர்ற கூட்டம் கொஞ்சம் சந்தேகம்தான், 3வது நாள் கூட்டம் அவுட்டு. ஏன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நாள் வந்தவங்க 2வது நாள் வர்றவங்ககிட்ட ஃபோன் அடித்து கேட்பாங்க, ஊழியக்காரர் எப்படி, நல்லா பேசினாரா, நல்லா இருந்துச்சா, எப்படி நல்லா ஃபயராக இருந்துச்சா, இருந்துச்சு, வாங்க, வல்லமையாக இருந்துச்சா, வல்லமையாக இருந்துச்சு. எல்லா ஊழியக்காரங்களும் 3வது நாள் கன்வென்ஷனில் ஜோம் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, ஃபஸ்ட் நாள் கன்வென்ஷனில் ஜோம் பண்ணிடுவேன், இல்லைன்னா 2வது நாள் கன்வென்ஷனை ஜோம் பண்ணிட்டு முடிஞ்சோடனே கிளம்பி போயிடுவேன். அண்ணன் அக்கா நல்லா கவனிக்கணும்னே, இதுக்கு மேலே காலங்கள் செல்லாது, இதுக்கு மேலே காலங்கள் செல்லவே செல்லாது. பாரம்பரியத்தை விட்டு வெளியே வாங்க, ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பேசினார்ல, நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் அடுத்து என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஊழியக்காரன் மூலமாக பேசிட்டார். தண்ணீர் இருக்க தடை என்ன, ஓடி வாங்க. ஞானஸ்தானம் கொடுக்க ஊழியக்காரங்களா இல்லை, ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அபிஷேகம் என்கிற ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நமக்குள்ள ஆவிக்குரிய வல்லமை முக்கியம் இல்லை, ஆவிக்குரிய கனி ரொம்ப முக்கியம். வல்லமை உள்ளவன் கூட நரகத்துக்கு போயிருந்தான். ஒருத்தன் சொல்கிறான், அந்நிய பாஷை பேசினேன், தீர்க்க தரிசனம் சொன்ன, பிசாசை துரத்துட்டேன், அவனுக்கு கூட நரகம். ஆனால் ஆவிக்குரிய கனி உள்ளவன் நரகத்திற்கு போக வாய்ப்பு கிடையாது. சர்ச்சில் எவ்வளோ அந்நிய பாஷை பேசினாலும் முக்கியம் இல்லை, சர்ச்சில் எவ்வளோ வாய் திறக்கிறது முக்கியம் இல்லை. ஆவிக்குரிய கனி குடும்பத்திற்குள்ளே வெளிப்படணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், தயவு, இச்சையடக்கம், விசுவாசம், இந்த 9 ஆவிக்குரிய கனியை வீட்டுக்குள்ளே வெளிப்படணும், குடும்பத்துக்குள்ளே வெளிப்படணும். பிள்ளைங்க அம்மாவை பற்றி சொல்லணும், எங்கள் அம்மா சர்ச்சிலையும் ஆவியில் நிரம்புகிறாங்க, எங்கள் வீட்லேயும் எப்போவுமே அன்பாக இருக்கிறாங்க, சாந்தமாக இருக்கிறாங்க அப்படின்னு. இன்றைக்கி மதியம் நான் ரூமில் உட்காந்து ஜோம்னிட்டு இருந்தேன். அப்போது ஆண்டவர் என் பிள்ளைங்கிட்ட இப்போ கேளு, நான் ஏன் தெரியுமா அவங்கள ஆசீர்வதிக்க முடியலை அப்படின்னு கேட்க சொன்னார். ஏன் ஆண்டவர் அப்படின்னு கேட்டால், ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்காமே நிறைய பேர் உள்ளே உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லி அனுப்பினார். நீ சர்ச்சைக்கு 10 லட்ச ரூபா காணிக்க போட்டாலும் நீ பெரிய கொம்பு கிடையாது, 5 ரூபா காணிக்க போட்டால் நீ பிச்சைக்காரனும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, காணிக்கை பெட்டியிலே காணிக்கை போடுவதற்கு முன்பாக உன் சகோதரனிடத்தில் போய் ஒப்புரவாகு. உங்க தசம பாகத்தை கர்த்தர் அங்கீகரிக்கணும்னா, அம்மா இன்னைக்கு உங்க மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு, உங்க மட்டன் குழம்பட்டாம், சகோதரனிடத்திலே ஒப்புரவாகு, பின்பு காணிக்க போடு. இன்னைக்குல காணிக்கை கொண்டு வருவாங்க, எல்லாரையும் மன்னிச்சாதான் காணிக்க போடணும், இல்லை உங்க காணிக்க வேஸ்ட்டு. நீ 500 ரூபா கொடுத்தா உன் 500 ரூபாயை அப்படி திருப்பி தந்துடுவார். அது மல்டிப்ளை ஆகாது, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நடக்காது. இன்னும் கூட பிறந்த தங்கச்சியை மன்னிக்க முடியலை, இன்னும் கூட பிறந்த அண்ணனை மன்னிக்க முடியலை,
இன்னும் சபையில் இருக்கிறவங்கள மன்னிக்க முடியலை. என்னைக்கு ஃபஸ்ட்டு சபையில் என்னைக்கு ஒரே சர்வீஸ் முடியுதோ அன்னைக்கு தான் ஆசீர்வாதம். ரெண்டாவது சர்வீஸில் வர்றவன் சண்டைக்காரன். முதல் சர்வீஸில் வர்றவங்களுக்கு ரெண்டாவது சர்வீஸ் உள்ள ஆளை பிடிக்காது. ரெண்டாவது சர்வீஸில் வர்றவனுக்கு முதல் சர்வீஸில் வர்றவனு பிடிக்காது. நீங்கள் ஆராதிச்சு என்னத்தை ஆக்க போறீங்க? மூணாவது நாள் உங்களை கோபப்படுத்திட்டு ஓடிடுவேன். ஆர்த்தி டிராவல்ஸ் இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு சர்வீஸில் ஒரு 40-50 பேர் தான். அதில் நிறைய பரிசுத்த வாட்டிகள் வெளியே உட்காந்துட்டாங்க. எனக்கு தொண்டை சரியில்லைன்னா கையை பிடிச்சி இழுத்துட்டு உள்ளே வந்திருப்பேன். ஆமாண்ணே, நீங்கள் நினைக்கலாம் அவங்க அண்ணங்கிட்ட எதையும் சொல்லிட்டாங்க, பாஸ்டர்கிட்ட சொல்லி பேச, எவன் சொல்லியும் பேச மாட்டேனா, அவங்க சொன்ன அதை பேசவே மாட்டேனா. மதியம் உங்களை குறித்து ஆண்டவர் சொன்ன கம்ப்ளைண்ட். இன்னும் சபையில் மன்னிக்காமே இருக்கிறீங்க. மாமியால் மன்னிக்க முடியலை, பொண்டாட்டியை மன்னிக்க முடியலை, கூட பிறந்த அண்ணன் தம்பியை மன்னிக்க முடியலை, வேலை பார்க்குறவனை மன்னிக்க முடியலை, வேலைக்கு ஆள் கொடுத்தவங்களை மன்னிக்க முடியலை. வேதம் சொல்லுகிறது, எவன் மன்னிக்கிறானோ அவனுடைய பாவங்கள் தான் மன்னிக்கப்படும். நீங்கள் மன்னித்தால்தான் உங்கள் பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் கேட்குறேன், இன்னைக்கு பிரசங்கத்தை விட நாம் அர்ப்பணிக்கிறது ரொம்ப முக்கியம். எங்க நான் 3 மாதத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு சமாதானம்னு ஒருத்தன் உண்டு, ஆர் பாஸ்டர். அவனுக்கு என்கேஜ்மெண்ட்டு. என் கூட இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு. அப்போது நாங்கள் நாகர்கோவில் போயிருக்கிறோம். நாகர்கோவில் போனால் அந்த பாஸ்டர்ஸ்லாம் என்னை பார்த்தோன்னா, பிரதர் இங்கே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இவனை பார்த்து சிரித்தான். ஆனால் நேரில் பார்த்தா வாடா நண்பான்னு ஒரு வார்த்தை கேட்கல. நான் கோவத்தில் என்ன தெரியுமா செஞ்சேன், வெளியே என் கூட இருக்க தம்பிமார்கள்ட்ட, டேய் இவன் கல்யாணத்துக்கு யாரும் டேட் கேட்டால் சொல்லி நம்ம அங்கே போயிடுவோம், இவன் கல்யாணத்துக்கு போகவே கூடாது, இவ்வளோ கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறோம், வாங்கன்னு கூப்பிடலை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அவன்கிட்ட ஒன்று பேசலாம், எங்கள் பசங்கக்கிட்ட பேசி நாங்கள் வந்துட்டோம். ரூமில் அடுத்த நாள் மீட்டிங் ரெடி ஆகணும். 6 மணி நேரம் ஜோம் பண்ணுறேன். எத்தனை மணி நேரம்? 6 மணி நேரம் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நோ ப்ரெசன்ஸ். சொட்டு கூட தேவ பிரசன்னத்தை உணர முடியல. பைபிளை வாசிக்கிறேன், தேவ பிரசனம் இல்லை. பாட்டு பாடுறேன், ஒரு 30 பாட்டாவது பாடியிருப்பேன், தேவ பிரசனம் இல்லை. ஆண்டவரே இறங்கி வாங்க, இறங்கி வரல. 6 மணி நேரம் பஞ்சத்தில் மாட்டிட்டேன், ஆவிக்குரிய பஞ்சம். அப்போது ரொம்ப அழுதேன். கைவிட்டுட்டீங்களா? நான் உங்களுக்கு பிடிக்கலையா? நான் மக்களுக்கு ஊழியம் செய்ய போல, உங்களுக்கு தானே ஊழியம் செய்ய போகிறேன், என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தான் நான் மாற்றுவேங்கும் போது, ஏசப்பா 6 மணி நேரம் கழிச்சு என்கிட்ட பேசுகிறாங்க, நீ சமாதானத்துக்கு மேலே கசப்பை வச்சிட்டு இருந்தா என் பிரச்சனத்தை நான் உனக்கு எப்படிடா தருவேன்? அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஹி இஸ் சென்சிட்டிவ் காட், ரொம்ப மென்மையானவர். எனக்கு என்ன புரியல அப்படின்னா, மற்றவங்களை மன்னிக்காமலே ஆவியில் நிரம்புறீல, இது எப்படி? இது என்ன ஆவி? எனக்கு அதுதான் புரியல. நீங்க மற்றவர்களை மன்னிக்காம இருந்தீங்கன்னா உங்க தனி ஜபத்தில் தேவனை உணர முடியாது, அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. பரமண்டல சீஷர்கள் கேட்கிறாங்க, எப்படி ஜெபிக்கணும்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம், உமது ராஜ்யம், உம்முடைய சித்தம் பூமியிலும் அஞ்சன் சொல்லும் ஆகாரத்தை, இது கவனி, எங்களுக்கு விரோதமாய் சொல்லு, எங்கள் குற்றங்களை, அது எப்படி? எனக்கு விரோதமாக ஒருத்தர் குற்றம் செஞ்சா நான் மன்னிக்கிறது போல என் குற்றங்களை, அப்போ நான் மற்றவனை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் என் குற்றங்களை எனக்கு மன்னியாதிரும். நீங்க மற்றவனை மன்னிக்காம 1 கிலோ அப்பம் 1 லிட்டர் திராட்சை ரசத்தை வாயில ஊற்றினாலும் உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படாது.
கிறிஸ்தவம் என்று சொன்னாலே ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கிறதா கிறிஸ்தவம். யாராவது கை தூக்க முடியுமா? இந்த உலகத்தில் நான் யாரு கூட சண்டை கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன். உலகத்தில் யாரு மேலேயும் எனக்கு கசப்பு கிடைன்னு சொல்கிறோம். கை தூக்குங்க. எல்லாரும் உங்கள் கையை திரும்பி பார்ப்பாங்க. அதான் சொன்னேன், கை தூக்க சொன்னேன். எனக்கு பிசாசு மேலே மட்டும்தான் கசப்பு. அவனை போட்டு தள்ளணும் தான் அலையிறேன். ஏன்னா நான் நான் ரொம்ப அதான் சொல்கிறேன், எனக்கு வந்து ஓப்பன் ஹார்ட். எனக்கு ஹார்ட்டுக்குள்ளே ஒன்றை வச்சு பேச தெரியாது. ஓப்பனாக பேசிடுவேன். அதுக்கடுத்து போய் மன்னிப்பு கேட்டுருவேன். சிஸ்டர், அண்ணே, நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கலைன்னா உங்கள் தனி ஜபத்தில் ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர முடியாது. ஏன் இன்னும் உங்கள் காணிக்கை அங்கீகரிக்கப்படலைன்னு இப்போ தெரியுதா? ஏன் உங்களை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கலன்னு தெரியுதா? சபையில் இருக்கிற ஆட்களையும் மன்னிக்க முடியலையே. எல்லாம் குள்ள நரிகளும் சிறு நரிகளுமா தான் இருக்கிறோம். இங்க பச்சோந்தியா மாறி இருந்தோம். சொல்லுக்கா, சொல்லுனே. மன்னிக்கிறதுன்னு கிறிஸ்தவம். பைபிள் ஒரு வசனம் இருக்குது. ஒருத்தனுடைய கடனை அந்த எஜமான் என்ன பண்ணானா, மன்னிச்சானா. ஆனா அந்த மன்னிக்கப்பட்டவன் இன்னொருத்த கடன் வாங்கியிருந்தானா, அவனை போய் அடிச்சானா. குடும்பத்தில் மன்னிங்க. உங்கள் கூட பிறந்த சகோதரனை மன்னிங்க. உங்கள் மாமியால மன்னிங்க. உங்கள் மருமக்கமாரை மன்னிங்க. செத்து போனாலும் அவன் முகத்தில், ஏ பண்ணி நீ செத்து போனா நாங்கள் தான் உன்னை வந்து பார்க்கணும். ஆடின ஆட்டம் என்ன, போயிட்டியா அப்படின்னு. செத்து போனாலும் உன் முகத்தில் முழிக்க மாட்டேன். செத்து போனால் யாருமே யார் முகத்தில் முழிக்க முடியாது. டைலாக் தெரிஞ்சிட்டு பேசுங்க. அதான் சொல்றார், பன்னிக்கு முன்னாடி முத்துக்களை போட மாட்டேன். ஏன் தெரியுமா பன்னியை சொல்றார்? இந்த பன்னியை நீங்கள் எடுத்துட்டு வந்து நல்ல ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு போட்டு நல்ல சீரம் போட்டு குளிப்பாட்டி நல்ல கம்ப்யூட்டர் சாம்பிராணி போட்டு நல்ல பன்னிக்கு பவுடர் லிப்டிக்லாம் போட்டு தொட்டியில் படுக்க வச்சுட்டு உள்ளே போங்க. என்ன ஆகும்? ஏய் சொல்லுங்க. சேத்துல மீண்டும் கக்காவை திங்க போயிடும். இதான் பண்ணி. அதான் ஆண்டவர் பாவத்தில் இருந்த நம்மளை தூக்கிட்டு வந்து உபத்திரவத்தில், விபச்சாரம், வேசித்தனம், காணியாட்சிக்கு புறம்பாயிருந்த நம்மளை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு நம்மளை இரத்தத்தினால வெளியே கழுவி நல்ல அபிஷேக தைலத்தை கொடுத்து நல்ல திராட்சரசத்தை கொடுத்து உள் பாவங்களை கழுவி நம்மளை புதிய எண்ணெயால் அபிஷேகத்தை வீட்டுக்கு அனுப்புனா மீண்டும் பண்ணி சன் டிவியில் உட்காந்து நாடகத்தை பார்க்க, தொடர் நாடகம் மீண்டும் பண்ணி பைபிளை வாசிக்கிறத விட்டுட்டு பேப்பரை வாசிக்க. அப்போ நான் பண்ணியா இருந்தா எனக்கு முன்னாடி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை வைக்க மாட்டார், அதை நிறைவேற்ற மாட்டார். யோசிச்சு பாருங்க. இன்னும் எத்தனை பேரை பேசுறது கரெக்டாயா, எத்தனை பேரை மன்னிக்காம இருக்கிறோம். அக்கா, அண்ணே, மேடையில் ஏறி பிரசங்கிப்பது எளிது அண்ணே, வாழ்ந்து காமிக்கணும்னே. என் வாழ்க்கையில் நான் தினமாக தான் ஜெபம் பண்ணுறேன். பிரசங்கிப்பது எளிது ஆண்டவரே, வாழ்ந்து காமிக்கணும் ஆண்டவரே. நான் ரொம்ப கோவக்காரன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரோவில் இருக்கிற கண்ணாடிலாம் குத்தி உடச்சி வச்சுருப்பேன். கிரைண்டர்லாம் நொறுங்கி இருக்கும். இப்போ இல்லை, அப்போ இப்பவும் ஏதாவது கோவம் வந்தால் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சோத்தை போய் குத்துவேன். அப்போ எங்கள் அம்மா என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க, நீ ரொம்ப நல்ல பையன், நீ நல்லா பயன்படுற, உன்னை வச்சு எனக்கு திகட்ட சந்தோஷம். ஆனால் மவனே, ஒரு காரியத்தை நீ மாற்றணும். என்னம்மா மாற்றணும்? கோவத்தை நிப்பாட்டு ஃபஸ்ட்டு அப்படின்னா. செருப்புற சாணியில் முக்கி செருப்பை கருத்தி அடிச்சமே இருந்தது. அன்னையிலேருந்து ஆண்டோட ஜோம் பண்ண அன்பு தாங்க ஆண்டவரே. அன்னையிலேருந்து வீட்டில் இது வரைக்கும் எதையும் கோபமும் படலை, ஒன்றுமே படலை. அக்கா, நீங்கள் தனி ஜபத்தில் தேவ பிரசன்னத்தை உணர முடியாதது காரணம் மந்திரவாதம் இல்லை.
எவன முட்டையை ஊதி உருட்டி விட்டுட்டான் இல்லை, நீ மற்றவர்களை மன்னிக்கவில்லை. யோசிச்சு பாருங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், டே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ் வந்ததே காரணம் அதான்டா அப்படின்னு பேசினார் மதியம் ஜோமுன்னும் போது. அதான் நான் சொல்கிறேன், இனி அடுத்த கன்வென்ஷனுக்கெல்லாம் கூப்பிட்டா சுவிசேஷகர்களை கூப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, வந்துட்டு போகிற அவருக்கும் நல்லது. இப்படி தீர்க்கதரிசிகளெல்லாம் கூப்பிட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் நடுத்தரவில் மாட்டி விட்டுருவார். சுவிசேஷர்களை கூப்பிடுங்க, அவங்க சொல்லுவாங்க நிச்சயமாகவே முடிவு உண்டு, அவர் உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் அப்படி முடிச்சுட்டு காணிக்க வாங்கிட்டு போயிடுவாங்க. கவனமாக கேளுங்க. மன்னிங்க, 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 மன்னிங்க. பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் இருக்கிறோம், எத்தனை பெண்கள்கிட்ட ஐக்கியமே இல்லாமல் இருக்கிறோம் சொல்லுங்க. எங்க சர்ச்சில் நம்ம உட்கார்ற பெஞ்சில் இன்னொரு அக்கா உட்காந்துட்டா நம்மளால் தாங்க முடியுமா? அந்த ஃபேனுக்கு கீழே உட்காந்தா நம்மளால் தாங்க முடியுமா? அண்ணே தாங்க முடியுமா? அண்ணே நம்ம உட்கார்ற அந்த பெஞ்சில் இன்னொரு அண்ணன் வந்து உட்காந்துட்டாங்க. ஆண்கள் அதில் மேட்ரு கிடையாது, இங்கே தான் பிரச்சனை. நெருக்கி 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 அந்த ஓரத்தில் நான் தான் உட்காரணும். உட்கார்ந்தா தள்ளிப்பா, நான் உட்கார தெரியாதப்பா. நமக்கு கல்ற கூட தாராங்களான்னு தெரியல, செத்து போனா கல்ற கூட தாராங்கன்னு தெரியல. சந்தாப்பனை கெட்டல கல்ற ரொம்ப கஷ்டம் தான் பார்த்துக்கோங்கன்றாங்க. அக்கா பெண்களை அன்றைய சொன்னார், இதெல்லாம் மதியம் மாட்டி விட்டது. பெண்கள் ஐக்கிய சங்கம் சொல்றாங்க, அதில் எல்லாம் மொத்தமாக சேலை கெட்டுறாப்பா, ஆனால் ஒருத்திக்குள்ளேயும் அன்பு ஐக்கியம் கிடையாதுன்றார். ஆனால் எனக்கு அண்ணன்மார் சொன்னது, எங்கள் பெண்கள் ஐக்கிய சங்கம் வெரி பவர்ஃபுல். ஆண்டவர் பார்த்தீங்களா ஐயா, சின்ன சின்ன விஷயத்தை கூட எங்க சபை என்பது ஒரு குடும்பம், ஃபேமிலி. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா இப்போ பாருங்களேன், அண்ணன் வரப்போ சொன்னாங்க, ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதர், நாங்கள் எல்லாரும் போன உடனே ஐயாவுக்கு அம்மாவுக்கும். இதுதான் சபை. ஒரு குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா ஹாஸ்பிட்டலில் முழுச சபை நிரப்பணும். உள்ள உடனே வெளியே உட்காந்து பாட்டு பாடி ஜெபிக்கணும். யாரோ ஒருத்தங்களுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் வீடு, கல்யாண வீடா, எனக்கு தெரிஞ்சு எத்தனை சபை தெரியுமா? ஒரு வீட்டில் கல்யாண வீடுனா எல்லாருமே காசு போட்டு பீரோ ஃப்ரிட்ஜ் எல்லாமே அது ஒரு குடும்பமாகவே மாறிடுறாங்க. இதுதான் சபை. அவ கல்யாணத்துக்கா நானா செத்தாலும் மொய்ய வேணா வைக்கிற 100 ரூபா தந்தா அந்த 100 ரூபாய் தாரப்பே குடு. இது கிடையாது, இது சபை. சபையில் படிக்க முடியாத பிள்ளைங்க எல்சிஎஃப்ல பணத்தை சேர்த்து என்னத்தை கொண்டு போகிறோம்? படிக்க முடியாத பிள்ளைங்க இருந்தால் படிக்க வைக்கணும். வியாதிப்பட்டிருந்தா சபையில் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், அவர்கள் தூக்கி விடணும். அதான் நல்ல சமாரியனுடைய ஊழியம். சபை என்பது ஒரு ஃபேமிலி. இங்கே இயேசு தகப்பன், அவர் தான் அம்மா. நம்ம எல்லாரும் ஒரே இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம் பிரசங்கத்தை முடிச்ச உடனே நம்ம எப்படி தெரியுமா ஜெபிக்க போகிறோம்? குடும்பமாக வட்டமாக நின்று ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சொன்னார், கல்யாணத்தில் பிடிச்சான்ப்பா மனைவி கையை, அதுக்கடுத்து அவன் கையை பிடிக்கவே இல்லை. கல்யாணத்தில் பிடிச்சான். பாம்பேயில் ஒரு ரெட்ரீட், அங்கே எல்லா சபை மக்களும் வந்திருந்தா ஒரு 400-500 பேர் ஜபம் நடத்திட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்றார், வட்டம் அணிக்க சொல்லி குடும்பமா கையை பிடிக்கிறாங்க. ஓன்னு அந்த அண்ணன்மார் அந்த அக்காவும் அழுதாங்க. அத்தனை பேர் சாட்சி. என் இருதயத்தில் இருக்கிற பாரம் போயிட்டு, என் மாப்பிள்ளை என் கையை பிடிச்சி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த அண்ணன் சொல்றாங்க, என் மனைவி என் கையை கூட தொட மாட்டா, ரொம்ப நாள் ஆச்சு. என் பிள்ளைங்க எங்க கூட ஜோம் பண்ணதே கிடையாது பிறந்ததுல இருந்து அப்படின்னு. இன்னைக்கு முடிவில் அப்படிதான் ஜெபிக்க போகிறோம். இஷ்டம்னா உள்ள இருக்கலாம், இல்லை ஜெப நேரத்தில் பேக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்பி போகலாம். கட்டாயம் இல்லை. என்னை பாதுகாக்க ஆர்த்தி டிராவல்ஸ் இருக்கு. சரி சொல்லுங்க, தொடர்ந்து போங்கள். சொல்லுங்க,
தொடர்ந்து போனால் என்னென்ன ஆசீர்வாதம், அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஜெபத்துடைய முடிவில் உங்களுக்கு யாரையாவது கெட்டி பிடிச்சி, ஆண்கள் ஆண்களையும் பெண்கள் பெண்களையும் கெட்டி பிடிச்சி கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சுன்னா, மக்களுக்கு முன்னாடியே நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்கன்னு வைங்களேன், கர்த்தர் உயர்ந்துருவார். அண்ணே சின்ன விஷயம், அக்கா அண்ணே நம்ம விபச்சாரம் செய்ய மாட்டோம், அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்க மாட்டோம், பீடி தம்மு அது எனக்கு தெரியல, இந்த பக்கம் அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், சின்ன சின்ன மன்னிக்காத சூழ்நிலைமை, பொய், எரிச்சல், கோபம். இந்த இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு 6 மாதம் இல்லை, போன மே மாதம் நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது நான் 2ஆப்பு படிக்கும் போது என் நண்பன் பேர் முத்துமாரி, அதாவது அவங்க அப்பா பேர் சின்னச்சாமியும் சீனிவாசனா, நாங்கள் அவனை சீக்கும்போது சி முத்துமாரின்னு கூடுவோம். அப்போது 2ஆப்பு படிக்கும்போது அந்த 5 ரூபா பச்சை கலர் தாள் உண்டு தெரியுமா, டிராக்டர் படம் போட்டு 5 ரூபா பச்சை கலர் தாள். நீங்களாவது ஆமான்னு தெரியுமா? ஆமா சொல்லுங்கள. நான் அந்த 5 ரூபா தாளை களவாண்டுட்டேன், 2 சாப்பீஸை களவாண்டுட்டேன். களவாங்காத மைய பார்த்தீங்கன்னா பிச்சு போடுவேன். களவாண்டுட்டேன். எப்போ 2ஆம் படிக்கும் போது. போன மே மாதம் ஆண்டவர் பேசுகிறாரு, மகனே நீ ஒரு நிவர்த்தி கடன் பண்ணணும் அப்படின்னாரு. ஐயோ என்னன்னு தெரியலையே, வம்பு என்ன ஆண்டவர்னு கேட்கும்போது, நீ சி முத்துமாரி கிட்ட 2ஆப்பு படிக்கும்போது 5 ரூபா தாளை களவாண்டியா? ஆமாம். அதுக்கு பலனா 25,000 ரூபாய் இப்போ அவனுக்கு நீ அனுப்பி விடணும் அப்படிங்கிறார். நான் ஆண்டவரே செய் அப்படின்ட்டு அந்த சத்தம் மறைந்து போனது. உடனே அவன் நம்பர்லாம் தேடி வாங்கி அந்த 25,000 ரூபாய் அனுப்பி விட்ட உடனே அவன் ஃபோன் அடிக்கிறையே, மாப்பிள்ளை எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறான்டா, நீ எப்படி இருக்கிற? மாப்பிள்ளை 25,000 ரூபாய் போட்டு விட்ருக்கியே, என்னடா தெரியாமல் வந்துருச்சா? இல்லைடா 2ஆவது படிக்கும் போது 5 ரூபா காணாமல் போனல. ஆமாம் மாப்பிள்ளை, அது எந்த லூசு பையன் தெரில, இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கிற அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், சீக்கு கோவப்படாதடா, அது களவாண்டதுண்ணா. என்ன மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்ட அப்படின்னா. சொல்கிறத கேளு, நான் ஜோம்னிட்டு இருந்தேன். ஏசப்பா, ஏன்னா அவங்க அப்பா எங்கள் ஊரில் பெரிய சாமியாடி. பன்னி இருக்குல்ல, பன்னியோட வயிற்ற கிழிப்பாங்க, இவங்க அப்பாவோடைய தலை உள்ளே போயிடும், எல்லா ரத்தம் குடலெல்லாம் தின்னுட்டு தான் வெளியே வந்து நிற்பார். இவனும் பெரிய சாமியாடி. திருச்செந்தூர் கோயில் போகும்போதெல்லாம் பின்னாடி 60 கொக்கியை போட்டு இப்படி தொங்கிட்டே போவான், மயில் அந்த இதெல்லாம் எடுப்பான். பக்கா ஹிந்து, பந்தல் போடுற வேலை. அப்போது ஜோம்னிட்டு இருந்தேன்டா, ஏசப்பா இந்த ஆரம்பிச்சிட்டான் பெரிய ஏசப்பா அப்படின்னா. சொல்கிறத கேளு, ஜோம்னிட்டு இருந்தேன். ஏசப்பா சொன்னாங்க, நீ அவன்கிட்ட 5 ரூபா எடுத்தல, அவனுக்கு நீ வட்டி முதலமாக சேர்த்து 25,000 ரூபா அனுப்பிவிடணும் அப்படின்னாங்க. அப்படின்னோடனே அமைதி ஆகிட்டான், அழுதுகிட்ட பேசுகிறான். டே மாப்பிள்ளை, உங்கள் ஏசப்பா தாண்டா உண்மையான தெய்வம் அப்படிங்கிறான். என்னடா ஆச்சுன்னு கேட்டால், எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறேன், ஸ்கேன் எடுக்கணும், எங்கள் அப்பாவுக்கு மாத்திரை வாங்கணும், இதெல்லாம் இப்போ தான் மாப்பிள்ளை நான் கணக்கு போட்டு பார்த்தா 24,900 ரூபா தேவைப்படுது. சொந்தக்காரன் பந்தக்காரட்ட பேசினா ஒருத்தனும் தரலன்னுட்டான். ஆனால் உங்கள் ஏசப்பா இந்த முத்துமாரி சாமியாடியும் நேசிக்கிறார்களாடான்னு சொல்லி அவன் எனக்கு சர்ச்சுக்கு போகிறான். விதைச்சிடாதீங்க, பெருசாக அறுத்துருவோம். அப்போ 5 ரூபாய்க்கு டியூக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 25,000 ரூபா. எங்கள் அம்மா, உனக்கே இந்த பாடுனா எனக்கு என்ன பாடுன்னு தெரியலையே அப்படின்னு. அடுத்து ஒரு நாள் ஒரு புது பஸ் ஸ்டாண்டில் ஒரு தம்பியை ஒரு என் கூட வயசில் இருக்கிற பையனை பார்க்குறேன். அவங்க சர்ச்சுக்கு நம்ம யூத் மீட்டிங்லாம் போயிருக்கிறேன். அவன் என் கை பிடிச்சி, டேய் எப்படா இருக்கிற, என்னடா திடீர்னு இவ்வளோ பெரிய ஆளாகிட்ட, அவனாலாம் யூடியூப்பில் தான் பார்க்க வேண்டியிருக்கு, ஆச்சா. நான் சரி என்ன சொல்லுங்கடா, சும்மா தான்டா அப்படி. அவன் கையை பிடிக்கும் போது ஆண்டவர் பார்க்குறேன், நான் ஒரு ட்ரௌசர் போட்டுட்டு போன யூத் மீட்டிங்கில் ஒரு செருப்பை களவாண்டுட்டு வரேன். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், அந்த யூத் மீட்டிங்கில் ஒரு செருப்பு களவாண்டல்ல, அது இவன் செருப்பு தான், ஒரு செருப்பை வாங்கி கொடு அப்படிங்கிறார். இவன்ட்டு எப்படி சொல்ல முடியும்னா,
உன் செருப்பை களவாண்டது நான் தான். ஆண்டவர் உனக்கு புதிய செருப்பை வாங்கி கொடுச்சோன்னே ஆண்டு சும்மா கேட்குற மாப்பிள்ள, என்னைக்காவது யூத் மீட்டிங்கில் உன் செருப்பு காணாமல் போயிருக்கிற அப்படி. அவன் இன்னும் ரட்சிக்கப்படல, நான் என் மெசேஜெலாம் கேட்டிருக்கிறான். அவன் ஆமாம் மாப்பிள்ள அப்படின்னு அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாத்தையும் இழுத்து கெட்ட வார்த்தை பேசுகிறான். இவன் அவன்கிட்ட நான் தான் எடுத்து என்ன கேவலமாக துப்பிடுவான்ல. அவன் சொன்னவங்க சொல்லும் கோவப்படாத, என்ன சொல்ல மாப்பிள்ள அப்படின்னு. டை, உன் செருப்பை களவாண்டது நான் தான்டா, எனக்கே தெரியாது உன் செருப்புன்னு. உன் கையை பிடிக்கும் போது ஏசப்பா சொன்னார்னு அப்படி அழுதான். அப்படி அழுது எனக்கு கெட்டி பிடிச்சோம். அப்படி அழுது எனக்கு கெட்டி பிடிச்சோம். இதான ஆண்டவர். God. நீங்கள் நானும் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் வேற, அவர் வேற மாதிரி. நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல. ஒரு எங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹெட் மாஸ்டர், ஒரு ஹெட் மிஸ்ஸஸ் உண்டு. இவங்க தோட்டத்தில் நிறைய மாங்காய், நிறைய நெல்லிக்காய் காய்க்கும். அப்போது நாங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது கல்லை விட்டு அடிப்போம், உப்பு மிளகாய் வச்சு சாப்பிடுவோம். அந்த ஹெட் மாஸ்டர் அம்மா சாகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏசப்பா என்கிட்ட சொல்கிறாங்க, அந்த அம்மாட்ட போய் சொல்லி வச்ச மன்னிப்பு கேள்டா அப்படின்னு. நான் சொல்கிறேன், ஆண்டவரை சும்மா இருங்க. ஏன்னா அவங்க மூத்த பிள்ளைங்க எல்லாருமே என் மூலமாக அபிஷேகம் வச்சாங்க. இப்போ அந்த இடத்துல போய் நான் களவாண்டிருக்கேன் மன்னிங்கன்னா என்ன நினைப்பாங்க? இல்லை ஆண்டவரே அப்படின்னு மன்னிப்பு கேளு போ. அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டுக்கு வரேன். கரெக்டாக 15 நிமிஷத்தில் அந்த அம்மாவை கத்தரி எடுத்துக்கொண்டார். ஒருவேளை நான் நோ அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அந்த பாவம் எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்காது. அக்கா, அண்ணே, வெக்கத்தை விட்டு மன்னிப்பு கேட்டுருங்க. ஏங்க, அவங்க மேலதான் தப்பு, அவங்க மேலதான் தப்பு. நீங்க தப்பே பண்ணலை, இருந்தாலும் ஒரு கசப்பு இருக்குல்ல, அவங்கள போய் கெட்டி பிடிச்சிருங்க, ஒரு மன்னிப்பு கேட்டுருங்க. அவங்ககிட்ட போய் ஒரு சாரி உங்க மாதிரி ரொம்ப கசப்பாக இருந்தேன் மன்னிச்சுக்கோங்க, ஒரு சாரி சொல்லுங்க. அடுத்து அவன் மன்னிக்கிற அது மேட்டர் கிடையாது. உங்கள் பக்கம் உங்கள் பாவம். என் கருப்பு சொல்லிதாரு தூங்கையா, உங்கள் பக்கம் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். என் ஆண்டவர் பிரசங்கத்துக்குள்ளேயே போக விட மாட்டேங்கிறார். என் ஆண்டவர், நான் இப்படி போறேன், ஆண்டவர் போய் பேசுற அப்படின்னு நிப்பாட்டிருந்தான். ஏன்னா பிரசங்கம்னு சொன்னா நமக்கு வசனத்தை சொல்லி ஒரு 7 பாயிண்ட் பேசுறதுதான் பிரசங்கம் கிடையாது. இதுவே ஒரு பெரிய பிரசங்கம் தான். ஆமென் சொல்லுங்க. இதுவே ஒரு பெரிய மேட்டர்ன. எந்த ஊழியக்காரங்க நம்ம மைனர் பாயிண்ட் பிடிச்சு காமிக்க மாட்டாங்க. பிடிச்சு காமிச்சா காணிக்கையில உருவிடுவாங்க, அடுத்த முறை கூப்பிடவே மாட்டாங்க. நீங்களாம் என்ன அடுத்த வருஷம் கூப்பிட்டிய வாங்க, கூப்பிட்டாலும் நான் வருவேன். டேட் இல்லை. கவனமா கேளுங்க. என்னை விட வல்லமையான ஊழியர்கள் தேசத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அக்கா, அண்ணே, இது யாருமே நமக்கு சொல்ல மாட்டாங்க. அண்ணே, இது இந்த தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவன் மட்டும்தான் அவர் இருதயத்தை பேச முடியும். எல்லாரும் பேச முடியாது. நீ கேட்டு போல என்ன, அவன் 4 பிரசங்க குறிப்பு, 4 தலைப்பு முக்கி பேசுறா, 4 தலைப்பு முக்காம பேசினா 2 தலைப்பு பேசிட்டு போயிருவார். யாருமே இந்த பல்ச பிடிக்க மாட்டாங்க. அண்ணே, அந்த உயிர் துடிப்பு ஆவிக்குரிய வேற யாருமே. நான் இன்னொன்னு சொல்றேன், எனக்கு ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார், செத்து போனாலும் உங்க ஆவிக்குரிய உறவுல உங்களை வளர்த்தவங்களை விட்டு நீங்க பிரிஞ்சிடக்கூடாது. லோத்துடைய முதல் இழப்பு என்ன தெரியுமா? ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனதுதான். உங்களை ஆவியில வளர்த்தவர்கள், உங்களுக்கு அபிஷேகத்தை அறிமுகப்படுத்தினவர்கள், உங்களுக்கு வல்லமையை அறிமுகப்படுத்தினவர்கள், உங்களுக்கு வரங்களை அறிமுகப்படுத்தினவர்கள் உங்களை அடிச்சாலும் நீங்கள் அவர்களை விட்டு வெளியே போகக்கூடாது. ஏன் என்று கேட்டால் அவர்கள்தான் நீங்கள் வளர வேண்டிய வேர். அவர்கள்தான் வேர். வேற பார்த்தீங்களா, சிக்குமுக்கான் தான் இருக்கும், ஆனால் அந்த வேர் இல்லைன்னா மரம் வளராது. உங்களை ஆவியில வளர்த்தவர்கள் அவங்களே உங்களை அடிச்சாலும் நீங்க அவங்கள விட்டு போகக்கூடாது. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போகும்போது என்ன சொன்னா, வாவ், அந்த சோதோம் நீர்வளம் மிக்கமா இருக்கிறது, பார்வைக்கு அழகு. என்னைக்கு ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சானோ லோத்து
நாசமாய் போய்விட்டான். உங்க ஆவிக்குரிய ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. 4 சகோதரிகள், நீங்கள் ஆரம்பத்தில் ஜெபிச்ச அந்த ஜெபத்தை மீண்டும் தொடங்குங்க. இது ஆவியானவர் சொல்றார். விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. அவங்க விலகி போனாலும் பரவாயில்ல, காலில் கையில் விழுந்து கூட்டுருங்க, இறங்கி போங்க. உங்க எங்க ஒரு ஆளை ஜெபக்குழுவை விட்டு ஒதுக்கி வைக்கிறது ஈஸி, ஆனால் அந்த ஆளை மீண்டும் கொண்டு வருகிறதுக்கு பரலோகத்திற்கு அவ்வளோ கடினம். 40 வருஷம் அவங்களை கர்த்தர் உருவாக்கி நம்ம கூட இணைச்சிருப்பார். நம்ம ஒரே ஒரு வார்த்தையினால அவங்கள உடச்சி நொறுக்கி வீட்டுக்கு அனுப்பிடுவோம். உங்க ஆவிக்குரிய ஐக்கியத்தை நான் மீண்டும் சொல்றேன், உங்க ஆவிக்குரிய ஐக்கியத்தை விடாதீங்க. உங்களை வாலிப நாட்களை நடத்தினவர்களுக்கு விரோதமா பேசாதீங்க. ஏன்னா அவர்களை தான் கர்த்தர் உங்களை வல்லமையாய் எடுப்பிக்க பயன்படுத்தின பாத்திரங்கள். நீங்க ஃபர்ஸ்ட் புரியணும், எல்லாரும் குறை உள்ளவர்கள் என்பதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் வேதம் சொல்லுகிறது, நமக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே சத்தியம் நமக்குள். அப்போ நமக்குள்ள பாவம் இல்லைன்னு சொன்னா நம்ம வஞ்சிக்கிறோம் அர்த்தம், நம்ம பாவிகள். அதான் வேதம் சொல்லுகிறது, இப்போ பெற்றது ரட்சிப்பு இல்லை, முடிவு பரியந்தமும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இது ரட்சிப்பின் ப்ராசஸ். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4. யாரெல்லாம் மன்னிக்கலையோ மன்னிச்சிருங்க. ஏன்னு கேட்டா இந்த 3ஆவது நாள் ஸோ டிஃப்ரெண்ட். இங்க கண்ணாடியை போல சுவர்கள் மாறி இருந்தது, வெளிச்சம் பிரகாசமாக இருந்தது. இது ஆண்டவர் உங்க கூட பேசுறா. இதுதான் பிரசங்கம். பிரசங்கம் என்பது ஊழியக்காரன் எடுத்துட்டு வந்து பேசுறது இல்லை, ஆண்டவர் உங்களை குறித்தே உங்களுக்கு காமிக்கிறதா பிரசங்கம். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க, நான் தான் சொன்னேன், எனக்கு முன்னாடி வந்தவர்கள் கனம் பொருந்திய வல்லமையாய் தேசத்தில் பயன்படுத்துகிற ஊழியர்கள், எனக்கு பின்னாடி வரப்போகிறவர் என்னிலும் வல்லமை உள்ளவராக தான் இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்ப்பீங்க, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனாயிட்டிங்கை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. காரணம், அவனுடைய பிரயோஜனத்திற்கு தக்கதாய் கர்த்தர் அவனுக்கு கிருபைகளை கொடுக்கிறார். நீங்கள் என்ன பார்த்துட்டு அந்த ஊழியக்காரர்கிட்ட ஒன்றுமே இல்லை, இந்த பையன்ட்ட அப்படி நீங்கள் கெஸ் பண்ணக்கூடாது. ஒரு சிலர் பொது மருத்துவராக இருப்பாங்க, ஒரு சிலர் பல்லுக்கு மட்டும்தான் மருத்துவம் பார்ப்பாங்க, ஒரு சிலர் கண்ணுக்கு மட்டும்தான் மருத்துவம் பார்ப்பாங்க. நான் பொது மருத்துவர். நோய்க்கும் பார்ப்பேன், பேய்க்கும் பார்ப்பேன், அபிஷேகத்துக்கும் பார்ப்பேன், வல்லமைக்கும் பார்ப்பேன். நான் பொது மருத்துவர். அப்போ தீர்க்கதரிசிகளை நற்செய்தி அறிவிக்க தான் கர்த்தர் சுவிசேஷகர்களை. அப்போ அண்ணன் கவனமா கேளுங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த சிச்சுவேஷன் உட்கார்ந்து இருக்கிறோம். பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அக்கா, அண்ணே, நீங்க வேலைக்கு போறது கரெக்டு, வேலைக்கு போய் குப்புரடிச்சு படுத்து தூங்குறது உண்மை. ஏன்னா நீங்க தான் குடும்பத்தை நேசிக்கிறவர்கள். பிள்ளைங்க கூட உட்கார்ந்து மனசு விட்டு பேசுங்க, பிள்ளைங்க கூட ஃப்ரெண்டா மாறுங்க. இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன் ரொம்ப மோசம். ஆன்லைன்லேயே விபச்சாரம் பண்ணிருந்தாங்க, ஆன்லைன்ல வீடியோ கால்ல விபச்சாரம் பண்ணிருந்தாங்க. பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, மனைவி கூட கணவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அக்கா அண்ணன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு நாளாவது உங்க கணவரை பார்த்து, எப்பா நீங்க போட்டிருக்கிற சட்டை ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லியிருக்கிறோமா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அந்த 3 மாசம் இல்லை, இப்போ கல்யாணம் முடிஞ்சது 20 வருஷம் தாண்டி நீங்க என்னைக்காவது ஒரு நாள் குடும்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசுங்க. நான் மீண்டும் சொல்றேன், நான் இப்படி பிரசங்கத்தை ஆரம்பிக்க போறேன், ஆண்டவர் இப்படி கூட்டு வந்து இங்க நிப்பாட்டு பேச அப்படிங்கிற என்ன அறியாம நான் பேசிட்டு இருக்கிறேன். குடும்பத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ணே, ஒரு நிமிஷமாவது 4 பேரும் கையை பிடிச்சி, ஏசப்பா என் குடும்பத்தை இன்னைக்கு ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கையை விட்டுருங்க. அந்த ஜெபத்திற்கு அவ்வளோ வேல்யூ. ஆவிக்குரிய பழமொழி ஒன்று உண்டு, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு. இது வசனம் இல்லை, நான் ரொம்ப நாளா இது பைபிளோட வசனம் நினைச்சிட்டு இருந்தேன் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி. அதுக்கடுத்த கண்டுபிடிச்சி இது ஒரு ஆவிக்குரிய பழமொழி. நீங்க 4 பேர் கைப்பிடிச்சு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான்
உங்க பிள்ளை வேற யாருடைய அன்பையோ தேடி போகுது. நீங்க உங்க பிள்ளைங்க கூட கரெக்டா இல்லைன்னு தான் உங்க பையன் ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளையை தேடி போறான். பிள்ளைங்க கூட மனசு விட்டு பேசுங்க. பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்க, இந்த வாலிப காலத்துல இச்சை வரும். உங்க அப்பா உன்னை பார்க்குற மாதிரி வெளியில போறவெல்லாம் உன்னை பார்க்க மாட்டான். பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் சொல்லி வளங்க. வெளியே போகும்போது ட்ரெஸ் இப்படிதான். இன்னைக்கெல்லாம் நிறைய பசங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் முந்திலாம் எங்கள் அம்மா பேண்ட் தைக்க குடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நீளமாக வச்சு தைங்க அப்படிம்பாங்க. இன்னைக்கு பேய்கள், ஆண் பேய்களும் பெண் பேய்களும் இங்கே வர பேண்ட் போடுது, லெக்கின்ஸ் அப்படி தூக்கி. அதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறேன். எனக்கு கலர் சட்டை போட தெரியாதா? நானும் துளத்தலன்னு லூஸாக பேண்ட் போட்டு வந்து நிற்கிறேன், டைட்டாக போட தெரியாதா? அப்படி இல்லை, எல்லாம் நமக்கு தகுதியாயிராது. பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் வாங்கி கொடுக்குற நிப்பாட்டுங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஆண்களின் வஸ்திரத்தை பெண்கள் உடுக்கக்கூடாது, பெண்களின் வஸ்திரத்தை ஆண்கள் உடுக்கக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். வசனத்தை சொல்லித்தார. பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து முக்காடு போட சொல்லி கொடுங்க. சர்ச்சுக்கு வரும்போது ஷால் போட்டு கூட்டுவாங்க. இன்னைக்கு நீங்கள் ஷால் போட கற்றுக் கொடுத்தாதான் நாளைக்கு வெளியே போகும்போது ஷால் போட்டு போவா. பிள்ளைகளுக்கு நம்ம ஊர் ஆட்களும் பார்த்து தூக்கும் போது கூட கையை எப்படி வச்சுட்டு தான் தூப்பாங்க. அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைகளால் ஒரு பையன் இடறான்னா உங்கள் பிள்ளையுடைய கழுத்தில் கல்லை கட்டி கடலில் போட்டு முக்கி கொல்லணுமா? பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளருங்க. ஆபாசமான உடைகளை எடுத்து கொடுக்காதீங்க. காசு இருக்கு, பணம் இருக்குன்னு அப்போ பிள்ளைய நிர்வாணமா தெருவில் விட முடியுமா? உங்க பிள்ளை சொல்லணும், இன்ஸ்டாகிராம்ல போட்டோ பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க யாருமே இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்ணு போட்டோ அப்லோட் பண்ணக்கூடாது. உன் போட்டோவை எடுத்து ChatGPTல போட்டு நிர்வாணமா அந்த போட்டோ வேணும்னு கேட்டால் உன் போட்டோ வந்துடும். அம்மாமார், அண்ணமார், ஊர்லாம் விட்டு பிள்ளையை பற்றி பிள்ளைய வளர்க்குறா பாருன்னு சொல்லக்கூடாது. நாம பிள்ளை ஃபோனில் என்ன பண்ணுது நமக்கு தெரியணும். பாய் ஃப்ரெண்டு, காலேஜில் படிக்கிற ஃப்ரெண்டு, அதெல்லாம் தேவையே கிடையாது. அந்த வேலைக்கு என்ன வேப்பெண்ணெல்லாம் தேவை கிடையாது. பிள்ளைங்க ஃபோன் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியணும். அப்படின்னா ஃபோனை தூக்கி வெந்நீர் தூக்கி போட்டு அவிச்சு கொண்டுறணும். அப்படி ஃபோன் இல்லாமல் பிள்ளை செத்து போனால் பரவாயில்ல. உங்கள் பிள்ளை நைட்டு தனியாக தூங்கக்கூடாது, உங்கள் கூட படுத்து தூங்கணும். உங்கள் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, உங்கள் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, நைட்டு உங்கள் கூட படுத்து தூங்கணும். உங்கள் பிள்ளையை நீங்கள் பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளணும். இது ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார் சபைக்கு. நைட்டு இப்பவுமே எதுக்கு பிள்ளைக்கு தனி ரூமு? படிக்கும் போது ஃபோனை பிடுங்குங்க. இல்லை, எல்லாமே வாட்ஸ்அப்பில் வருது. வாட்ஸ்அப்பை பார்க்குற வரைக்கும் பக்கத்தில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு ஃபோனை வாங்கிட்டு வாங்க. அண்ணே, பையனை தனியாக தூங்க விடாதீங்க. அக்கா, பிள்ளையை தனியாக தூங்க விடாதீங்க. தனிமைதான் எல்லா பாவத்திற்கும் முதலிடம். தனிமையை தூங்க விடாதீங்க. ஃபோனில் யார்கிட்ட பேசுகிறான்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நம்ம பிள்ளைகளை நாம் பரலோகத்துக்கு நடத்தாமல் நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற பையனை சரியாக வளர்க்கணும். அதுக்குன்னு இன்னைக்கு நைட்டை போய் ஃபோனை பிடுங்கின அந்த பிள்ளைங்களே எனக்கு சாபம் விட்டுரும். இன்னைக்கே ஆரம்பிக்க கூடாது, அடுத்த வாரம் ஆரம்பிங்க. ஆமாண்ணே, ஆமாக்கா, நான் தயவு செய்து சொல்கிறேன், இது ஆவியானவர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார். பிள்ளைகளை தனியாக படுக்க விடாதீங்க. உங்கள் பொம்பளை பிள்ளை உங்கள் கூட படுக்கணும். அல்லது நீங்கள் உங்கள் பிள்ளை கூட போய் படுங்க. நீங்கள் உங்கள் பிள்ளை கூட போய் படுங்க. நீங்கள் உங்கள் பையன் கூட போய் படுங்க. அப்படி தனியாக படுக்கிறேன் அப்படின்னா ஃபோனை வாங்கிட்டு தனியாக படுக்க வைங்க. ஏன்னு கேட்டால், ஐயோ வேண்டாம், இதை சொல்ல அவ்வளவு அருவருப்பாக இருக்கு. நாங்குநேரி திருநெல்வேலியில் 6 மாதம் பெத்த பெண் பிள்ளைய அப்ப விபச்சாரம் பண்ணான். போன மாதம் 6 மாதம் பெண் பிள்ளை. அந்த பிள்ளைக்கு சிரிக்க தெரியுமா, அழ தெரியுமா, கண்ணீர் வடிக்க தெரியுமா? காலம் கொடுமையாய் மாறிட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளதான். நான்லாம் நைட்டு 10 மணிக்கு மேலே எந்த பொம்பளையால் கூடயும் பேச மாட்டேன்.
எங்கள் அக்காவே 10 மணிக்கு மேலே ஃபோன் அடிக்க மாட்டான். அடித்தா தம்பி பஸ் ஏறிட்டியா? ஏறிட்டேன் வை. ஏன்னா நம்ம பரிசுத்தத்தை எப்படியாவது காப்பாற்றிடணும். எத்தனை பேர் தெரியுமா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ், பிரதர் ஐ லவ் யூ, ஐ மேரி யூ, போப்பி ஐ அப்படின்னு விட்டுருவேன். பேய் வரும், வரலன்னா தான் பிரச்சனை. பேய் 4 பேய் லைன்ல வந்து நிற்கும். கண்டுக்கிடாதீங்க. ஏன்னு கேட்டாக்கா, அண்ணே நாம சொல்றோம் பழைய ஏற்பாட்டில் தான் கட்டளைகள் கற்பனைகள் கடினம், புதிய ஏற்பாட்டில் எவ்வளோ ஈஸி, அன்புல எல்லாம் முடியுது. நான் சொல்லுவேன் பழைய ஏற்பாடு தான் ஈஸி. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் ஒரு பெண் ஆணையை தொட்டாதான் பாவம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தாலே பாவம். போடு, நீ ரூம் போட வேண்டாம், காசு செலவு பண்ண வேண்டாம். ஒரு சகோதரி ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ அழகா இருக்காங்களே, இன்றைக்கு இவன் இவளோட விபச்சாரம் பண்ணினான், சீல். நான் ப்ளீஸ் தங்கச்சிமாருக்கு தம்பிமாருக்கு தயவான சொல்றேன், அதுக்குன்னு பேசுகிறேன். நான் வானத்திலிருந்து விழுந்தவன் கிடையாது. தினம்தோறும் நான் சொல்லுவேன், நான் காலையில் 2 மணி நேரம் ஜெபிக்காம வெளியே போயிட்டா டியூக்கு பாவத்தில் விழுந்துருவான். ஜெபம் பண்ணிட்டு வெளியே போனாதான் சோதனைக்கு தப்ப முடியும். அதான் சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், சோதனைக்கு தப்பும்படி 1 மணி நேரமாவது. சோதனைக்கு தப்பணும்னா ஜெபம் மட்டும்தான், ஜெபம் மட்டும்தான். இப்போ பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப தெனாவட்டா மாறிட்டாங்க. நீங்க ஜோமனை சொல்லுங்க, எம்மா நீ ஏன் ஜோமன மாட்டுக்க, அவ்வளவுதான். பிள்ளைக்கு முன்னாடி சாட்சி இல்லை, பிள்ளைக்கு முன்னாடி சாட்சி இல்லை. நீங்க பிள்ளைக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு நாள் குடும்ப ஜெபத்தில் நீங்க ஒரு 5 நாள் 1 மணி நேரம் சத்தமா பாட்டு பாடி பாருங்க, உங்க பிள்ளை ஆட்டோமேட்டிக்கா வந்து உட்காந்துரும். குடும்பத்தில் ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, தனி ஜெபம் இல்லை, உபவாசம் இல்லை, காத்திருக்கிறது இல்லை. எப்படி குடும்பத்திற்குள்ள ஆவியானவர் குறுக்க நெடுக்க உலாவுவார்? 2 நிமிஷம் அது கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க அக்கா, அது உங்களுக்கு பாதுகாப்பு. அண்ணே உங்களுக்கு பாதுகாப்பு நீங்க தான் ஏற்படுத்தணும். உங்களுக்கு பாதுகாப்பை நீங்க தான் உண்டு பண்ணணும். அந்த வளையத்தை, அந்த பாதுகாப்பு வளையத்தை நீங்க தான் உண்டு பண்ணணும். ஆண்டவர் கூட இருக்கிறது முக்கியம் கிடையாது, ஆண்டவர் உள்ள இருக்கணும். கூட இருக்கிறா எல்லாரும் கூட தான் இருக்கிறார். ஆண்டவர் உள்ள இருக்கிறாரா? நீங்க குடும்ப ஜெபத்தை தடுக்க போய் தான் உங்க பிள்ளையுடைய இருதயத்திற்குள்ள விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பொல்லாத தற்கொலை எண்ணங்கள் வருகிறது. உங்க பிள்ளை கெட்டு போகிறதுக்கு காரணம் உங்க பிள்ளை இல்லை, நீங்க உங்க பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய ஆவிக்குரிய ஊட்டச்சத்தை கொடுக்கல. கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, கூட படிக்கிற ஃப்ரெண்டு கூட ஏன் பேசணும்? அது காலேஜில் வச்சு பேச்சுக்கோ, என்னன்னாலும் வீட்டுக்கு வந்து என்ன பேச்சு கேட்கணும்? படிக்கிற பையன் கூட பேசிட்டு இருக்கிறா, படிக்கிற பையன் கூட ஓடியும் போவா. அப்போ ஜெப குறிப்பு அனுப்புங்க, ஜெபம் பண்றோன்னே திறப்புல நின்று ஜெபிக்கிறோம். எனக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன் அண்ணே, நம்ம பிள்ளைகளை அப்பா அம்மாவை தவிர ஒருத்தனும் ஒழுங்கா பார்க்க மாட்டான். அப்பா அம்மாவை தவிர கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம அதை சொல்ற தேவனுடைய சிறைச்சாலைக்குள்ள வந்துருந்தோம். யாருடைய சிறைச்சாலை? கர்த்தருடைய சிறைக்குள்ள வந்துடும். நீங்க ஏன் உங்களை கூட்டு உட்கார வச்சு இவ்வளவு பேசுறார்? நான் பிரசங்கத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறேன், அங்க போன இங்க வான்னு கைப்பிடிச்சு இழுத்து வந்து பேசி இப்ப பேச பிள்ளைங்க கூடன்னு சொல்றேன். எதுக்கு? உங்க குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தை மீண்டும் வேதம் சொல்லுகிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன். உங்களுடைய இடிந்து போன அலங்கத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். உங்க குடும்பத்தை கெட்டன்னா நீங்க மட்டும் நெகேமியாவை மாறக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்காக தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். குடும்பத்தை இடிக்கிறது ரொம்ப ஈஸி,
அதை கெட்டுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அண்ணே அண்ணே, வேலையில நிம்மதி இல்லாம வீட்டுக்கு வந்தா வீட்டுல நிம்மதி இல்லாம தானே இருக்கிறோம். நம்ம குடும்பத்துல சமாதானம் இல்லை. அப்ப எப்படி ஒரு அக்காட்ட போய் இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார்னு சொல்ல முடியும்? வீணான செலவு, பொத்தல் பையின் அனுபவம். எவ்வளவு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம், எங்க போது பணம்? ஹாஸ்பிட்டல், எப்படியோ பணம் செலவாகி போயிடுது. காரணம் ஆண்டவர் ஆளுகை இல்லை. நல்லா புரியணும், நம்ம எப்போதுமே அண்டர் சிசிடிவி கவரேஜ் ஏரியாக்குள்ளதான் இருக்கிறோம். தேவனுடைய கண்களுக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது. எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாமே நியூடா இருக்கு. நாம வஸ்திரத்தை போட்டு மறைக்கலாம், சரீரத்தை ஏதாவது பண்ணலாம், அவருக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாகவே இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை? வீட்டுக்குள்ள போனாலே ஒரு இருள். வீட்டுக்குள்ள போனாலே யாரோ நைட்டு படுக்கும் போது மேல வந்து அமுக்கிற மாதிரி, யாரோ ஒருத்தர் காதுல பேசிட்டு இருக்கிற மாதிரி, யாரோ ஒருவர் கதவை தட்டுற மாதிரி, திடீர்னு யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள நடந்து போகிற மாதிரி. காரணம், பொல்லாத ஆவியின் கண்ட்ரோலுக்குள்ள வீடு வந்துட்டு. இன்னைக்கு நம்ம செபிக்க போகிறோம், ஆண்டவரே மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிச்சிருந்தேன்ப்பா. அதான் சொல்றேன், நீங்க மன்னிக்க வேண்டிய நபர் இங்கே இருந்தா நீங்க இங்கேயே மன்னிக்கிறது வந்து உங்களுக்கு 500% ஆசீர்வாதத்தை கத்த தருவா. நான் உண்மையை சொல்றேன். நீங்க மன்னிக்க வேண்டிய நபர் இந்த எல்லைக்குள்ள இருந்தா கடைசி ஜெபத்துல எல்லாரையும் குடும்பமா கைப்பிடிச்சு ஜெபம் பண்ண வைப்பேன். நீங்க போய் ஒரு வார்த்தை, அக்கா சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன், கஷ்டமா இருக்குக்கா, மன்னிச்சுக்கோங்கக்கா, சாரி, இந்த ஒரு வார்த்தை போதும். ஒரு வார்த்தை பேசுறதுனால குறைஞ்சு போக மாட்டோம். எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் பேசுறது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா என் உடம்பு ஃபுல்லுமே நான் நிக்கிறேன், நான் எங்க நிக்கிறேன்னு கூட எனக்கு தெரியல. என் கண்ணு மட்டும் தான் உங்களை பார்க்குது. நான் ஏதோ ஒரு மேகத்துல நிக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. நல்ல கவனிங்க, சுற்றிலும் ஆவியானவர் மகிமையா இருக்கிறார். புகை மண்டலத்தை போல நம்மளை சுற்றிலும் தேவ பிரசன்னம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆராதனையில் பார்த்து இன்னும் உம்மை இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி. கைகளை உயர்த்தி பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம். Thank you Lord. தேவ பிரசன்னம் ராஜா ராஜா பிரசன்னம் இயேசையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா, ராஜா எப்போதும் எனக்கு. கைகளை உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் ஓ ஷாபா மாயா தேவ பிரசன்னம். Thank you Lord. பிரசன்னம் இயேசையா, தேவ பிரசன்னம். எப்பொழுதுமே ஜீவனுக்குள்ள இருக்கணும், தேவ மகிமைக்குள்ள இருக்கணும். புகைனால எவனோ புகை போட்டு விடுறான் பாருங்க. கவனமா கேளுங்க, எப்போதுமே தேவ மகிமைக்குள்ள இருக்க கற்றுக்கொள்ளணும். நான் இப்படி சொல்றேன், நிரப்பப்படுதல் வேற, ஆட்கொள்ளப்படுதல் வேற. சொல்லுங்க. புகைன்னு சொன்னதா இந்த புகை இல்லைன்னா அது வேற புகை, அது தும்மல்லாம் வராது. நிரப்பப்படுதல் என்ன தெரியுமா?
சும்மா இருமக்கூடாது. இந்த ஒரு ஆள் கொட்டாய் விட்டால் எல்லாரும் கொட்டாய் விடுவாங்க. ஒரு ஆள் உச்சா அடிக்க போனால் எல்லாரும் உச்சா அடிக்க போவாங்க. ஒரு ஆள் தண்ணி குடித்தா எல்லாரும் தண்ணி குடிப்பாங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த புகை போட்ட மனுஷன் ரட்சிக்கப்படுவானாங்க. நமக்கு வேண்டப்பட்டவன் தாங்க நிற்பான். கவனமாக கேளுங்க. நிரப்பப்படுதல் வேற, நிரப்பப்படுதல் என்ன தெரியுமா? சர்ச்சுக்குள்ளே இருப்போம், தேவ பிரசன்னத்தை உணருவோம், வீட்டுக்கு போவோம், நோ பிரசன்ஸ் ஆஃப் காட். இதுக்கு பேர் நிரப்பப்படுதல். இதுக்கு பேர் நிரப்பப்படுதல். சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது பயங்கரமாக தேவ பிரசனம், வாவ் அப்பா பரலோகமே இறங்கி வந்துட்டு பயங்கரமா வாவ் இதெல்லாம் சொல்லுவோம். சர்ச்சுக்குள்ளே அந்த அது நிரப்பப்படுதல். ஆனால் நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டால் மாத்திரம்தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே போனாலும் அந்த பிரசன்னத்திலே இருப்பீங்க. நீங்கள் நடந்தாலும் அந்த பிரசன்னத்திலே இருப்பீங்க. நீங்கள் குளிச்சா கூட தேவ பிரசன்னத்தில் இருப்பீங்க. நீங்கள் சாப்பிட்டா கூட தேவ பிரசன்னத்தில் இருப்பீங்க. நிரப்பப்படுவது முக்கியமல்ல, ஆட்கொள்ளப்படணும். ஆமென் சொல்லுங்க. ஆட்கொள்ளப்படணும். என்கிட்ட ரீசெண்டாக ஆண்டவர் என்னை இப்படி தான் வச்சுதா. நான் விரும்பினதை செய்ய முடியாது, விரும்பின ஆள்கிட்ட பேச முடியாது. ஒரு நாள்லாம் என் கான்டாக்டில் இருக்கிற 800 நம்பர், என்கிட்ட 4000 கான்டாக்ட் இருக்கு, ஒரு 800 நம்பரை டிலீட் பண்ண சொன்னார். பிளாக் பண்ணி டிலீட் பண்ண சொன்னார். நிரப்பப்படுதல் வேற, ஆட்கொள்ளப்படுதல் வேற. யோசிச்சு பாருங்க. ஏ மௌனே, அவனை கூப்பிடுங்க. என்ன சத்தம் வந்துச்சு? நிரப்பப்படுதல் வேற, ஆட்கொள்ளப்படுதல் வேற. நீ யோசிச்சு பாருங்க. நம்ம இங்க சர்ச்சில் பயங்கர ஃபயர், வீட்டுக்கு போன பயங்கர டயர்டு. சர்ச்சில் பார்த்தா ஆவி சேர உடைச்சிருந்தோம், பைபிளை மிதிச்சு பறக்க விடுறோம், என்னென்னலாமோ நடக்கு. ஏன்னா நம்மளால அடக்கி கொள்ள முடியல அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட். நானும் எவ்வளவு தான் அடக்குவேன். என் தொண்டை இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அதனால எனக்கு பெர்மிஷன். எவ்வளவு ஃபயரா இருக்கிறோம். ஆனா வீட்டுக்கு போனோடனே பழைய குருடி கதவை திரடி. நீங்க அண்ணன் போறாப்புல எல்லாம் சரியாயிரும். கவனமா கேளுங்க. அக்கா அண்ணன், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா கேட்க போகிறோம்? ஒரு படியால எந்திரிச்சு போறாங்க எல்லாரும். சரி, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. சரி, அவங்க சண்டை போட மாட்டாங்க, சொல்லி விட்டுருக்கு. கவனமாக கேளுங்க அண்ணன். நம்முடைய குடும்பத்தில் ஆட்கொள்ளப்படணும்னு, நம்ம பிஸ்னஸை கர்த்தர் ஆட்கொள்ளணும், நம்முடைய வியாபாரத்தை கர்த்தர் ஆட்கொள்ளணும். நம்ம நடக்கணும் பாருங்க, வாகனங்கள், பிரயாணப்படுகிற வாகனங்களை கர்த்தர் ஆட்கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், உங்கள் கையை வச்சு மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஏன்னா அண்ணன், நம்ம எப்போ நம்ம ஒரு சவால் சொல்லுங்க, நான் ஒரு சவால் சொல்லுங்க, நீங்கள் ஒரு சவால். அதனால தான் இத்தனை பிரச்சனை வந்து கல்லூரி மங்க மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கிறோம் செத்து போகாம. நம்ம ஒரு சவால். பிசாசுக்கு நம்ம யாரு? ஒரு சவால். சவால். அதனால அந்த சமுதாயத்துக்கு நம்ம ஒரு சவால். நம்ம எப்படி பழி வாங்கணும் தான் பிசாசு சுத்தி தெரிந்துகிட்டு இருக்கிறான். அண்ணே, கொஞ்சம் தேவன் கண்ணை மூடிட்டார்னு வைங்கல, லாரியில நஞ்சு செத்து போயிரும். கர்த்தர் கண்ணை மூடிட்டார் அப்படின்னா மரணம் உடனே வந்துடும். ஏன்னு கேட்டா வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார். ஆண்டவர்கிட்ட நீங்க அதான் கேட்க போறோம், ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யுங்க. நாங்கள் நிரப்பப்படுறது முக்கியம் இல்லை, நாங்கள் ஆளுகை செய்யப்படணும். ஒரு மனுஷன் ஆளுகை செய்யப்பட்டாதான் இடைவிடாமல் ஜெபிக்க முடியும். ஒரு மனுஷன் ஆளுகை செஞ்சாதான், கர்த்தர் ஆளுகை செஞ்சாதான் இடைவிடாமல் ஜெபிக்க முடியும். நம்மளால செய்ய முடியாத ஒன்னையும் ஆண்டவர் பைபிளில் எழுதி வைக்க மாட்டார். நம்மளால இடைவிடாமல் ஜெபிக்க முடியும். அதனாலதான் இடைவிடாமல் ஜெபமடைகளை எழுதி வச்சார். நம்மளால விழித்திருந்து ஜெபிக்க முடியும். அதனாலதான் விழித்திருந்து ஜெபமடைகளை எழுதி வச்சார். நம்மளால ராஜ்யத்தின் எல்லையை சுதந்திரிக்க முடியும். கிறிஸ்துவ லைஃப் என்ன? இது ரிலே கிடையாது. சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை
வேகமான ஓட்டம் கிடையாது, மெதுவான ஓட்டம். கிறிஸ்டியன்ஸ் லைஃப் இஸ் நாட் ரிலே, இட்ஸ் எ மாரத்தான். அதான் ஆண்டவர் சொல்றார், பொறுமையோடு ஓடு. எப்படி ஓடு? பொறுமையோடு ஓடு. இது ரிலே கிடையாது, 100 மீட்டர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் கிடையாது. பொறுமையோடு ஓடு, பொறுமையோடு ஓடு. அண்ணே, ஆண்டவர் நம்மளை பொறுமையாக தான் உயர்த்துவார். அண்ணே, யோசேப்பை பாருங்க, அவனுக்கு 2 சொப்பனம், 2 சொப்பனத்திலுமே நான் உன்னை உயர்த்துவேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் குழியிலிருந்து உயர்த்தினார். எங்கிருந்து? அண்ணம்மார் குழியில போடுறாங்க, குழியிலிருந்து உயர்த்தினார். 2வது, போர்த்திபாரின் வீட்டில் அடிமையாய் போனவனை சூப்பர்வைசராக என்ன பண்றார்? உயர்த்துகிறார். 3வது, சிறை கைதி, போக்சோ சட்டத்தில் மாட்டி சிறை கைதியா ஜெயிலுக்குள்ள போறான். வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலை தலைவன் கண்களுக்கு யோசேப்புக்கு தயவு கிடைத்து சிறைச்சாலையிலே என்ன பண்ணப்படுகிறான்? உயர்த்தப்படுகிறான். 4வது, துணை பிரதமராக, துணை ராஜாவாக தேசத்தில் என்ன பண்ணப்படுகிறான்? உயர்த்தப்படுகிறான். அப்போ ஆண்டவர் எப்படி உயர்த்துகிறார்? படிப்படியாக. சொல்லுங்க, படிப்படி. நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் எதை துவங்கினாலும் சரி, ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும். கர்த்தருடைய துவக்கங்கள் எப்பொழுதுமே எப்படிதான் இருக்கும்? அற்பமாக தான் இருக்கும். அக்கா, அண்ணே, துவக்கம் முக்கியம் அல்ல, ஒரு மனிதனுடைய முடிவு தான் முக்கியம். துவங்குகிறது எளிது அண்ணே, ஒரு மனிதனுடைய முடிவு தான் முக்கியம். அண்ணே, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தருடைய துவக்கம் ஆரம்பமே ஆர்ப்பாட்டமா இருக்கும். இல்ல, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் செருபாபேலின் கையில் இருக்க தூக்கு நூலை அற்பமாய் பார்க்கல, அது அற்புதமா பார்க்கிறார். ஆரம்பம் அற்பமாய் இருந்தால்தான் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். கர்த்தருடைய துவக்கம் எப்பொழுதுமே ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும். ஆனால் பிசாசுடைய துவக்கம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஆரம்பம் ஆடம்பரமாக இருக்கும், முடிவு ஒண்ணுமே இல்லாம போயிடும். அண்ணே, எதையுமே அக்கா கர்த்தர் உடனே தரமாட்டார், கொஞ்சம் கொஞ்சமா தருவார். யோசிச்சு பாருங்களேன், வயிற்றுல பிள்ளை பிறக்குது, ஃபர்ஸ்ட் பிள்ளை பேசுதா? பிறந்த உடனே பிள்ளை பார்க்குதா? பிறந்த உடனே பிள்ளை நடக்குதா? பிறந்த உடனே பிள்ளை ஓடுதா? இல்லை, எல்லாம் படிப்படியாக. இதுதான் தேவ ராஜ்யத்தோட புரோட்டோகால். எல்லாமே படிப்படியாக. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5. நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, அந்நிய பாஷை ஆரம்பத்தில் பேசுவீங்க, ஒன்றும் நடக்காது. எல்லாமே லெவல் 1. அடுத்த ஸ்டெப்பு தான் ஆண்டவர் தருவார். எடுத்த உடனே என்ன உயர்த்தும், எடுத்த உடனே என்ன மேன்மைப்படுத்தும். கலிலேயாவை மகிமைப்படுத்துவேன்னு சொன்னான். எத்தனை நூற்றாண்டுகள் தாண்டி தான் அதை மகிமைப்படுத்துகிறார். எல்லாத்தையுமே ஆண்டவர் நம்ம கையில உடனே தரணும்னு விதி கிடையாது. ஏன்னா நம்ம கேட்கறது எல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்துட்டா நம்ம ஆண்டவருக்கு ஹாய் பாய் சொல்லிட்டு போயிடுவோம். இளையகுமாரனுடைய வாழ்க்கையில அவன் கேட்டதெல்லாம் அவங்க அப்பா கொடுத்தார். என்ன நடந்தது? அப்பாவுக்கு பாய்ப்பா தேட்டு வரேன், மாப்பிள்ளை மாசம் வாங்குற 20,000 சம்பளத்துக்கே சர்ச்சுக்கு ஒழுங்கா வரமாட்டோம், கிடைச்ச 15,000 ரூபாய் வேலைக்கே ஒழுங்கா சர்ச்சுக்கு வரமாட்டோம். இதுல கோடிக்கணக்கில் தந்தா நாங்க வீட்டில் உட்காந்து ஆன்லைன் சர்வீஸ் அட்டன் பண்றோம். ஆன்லைன் நாட்கள்லாம் நீங்க இல்லக்கா இல்லைன்னு. நம்முடைய ஆண்டவர் மொத்தமாக தரமாட்டார், எல்லாவற்றையும் படிப்படியாக தருவார். அதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். மேய்ப்பன் இருக்காம்ல, மாடு மேய்க்கிறவன், ஆடு மேய்க்கிறவன், நிறைய அவங்கிட்ட தவிடு இருக்குன்னு அவ்வளத்தையும் ஆட்டு வாயில போட்டு திணிப்பானா? திணிச்சா அடுத்த நாள் ஆடு வந்து கசாப்பு கடையில் இருக்கும். நல்லி எலும்பு ஒரு ஆள் கேட்பாங்க, சோரொட்டி ஒரு ஆள் கேட்பாங்க. எல்லாம் இருக்குன்னு மொத்தமா கொடுக்க முடியாது. இப்போ 1ஆப்பு படிக்கிற பிள்ளை உங்களுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வேணும்னு வீட்டில் உட்காந்து அழுகுறான். உங்ககிட்ட அக்கௌண்ட்ல 50 லட்சம் இருக்கு, ஆனா உங்க பிள்ளை கேட்கிற ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வெறும் 100 ரூபா. வாங்கி கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? தலையாட்டுங்களே. என்ன 1ஆப்பு படிக்கிற பிள்ளை எனக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வேணும் டேடி, எனக்கு வேணும் அப்படிங்குது. உங்கள்கிட்ட 50 லட்ச ரூபா இருக்கு அக்கௌண்ட்ல, பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? ஏன் கொடுக்க மாட்டீங்க? அதை எப்படி உபயோகிக்கணும்னு அவனுக்கு தெரியாது.
காம்பஸ் வச்சு கண்ணில் குத்திட்டோமா கண்ணுக்குள்ளே போயிட்டு எடுமாம்மா. ஏன் நமக்கே இந்த காம்பஸில் 2 பக்கமும் ஊசியாக இருக்கிறது எதுக்கு இருக்குன்னு இது வரைக்கும் தெரியாதாகும். இவன் புதுசாக அதை அளவுகோலுக்கு வைக்க கண்டு புதுசாக கதை விட்றாங்க. நமக்கே தெரியாது. நடராஜ் கம்பெனிக்காரனுக்கே அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ என்கிட்ட 50 லட்ச ரூபா இருந்தாலும் என் பிள்ளைக்கு 50 லட்சத்துக்கும் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் அவன் கேட்குற வயசு தப்பான வயசு. இப்போ நான் அவனுக்கு அதை கொடுத்தா அதை அவனுக்கு யூஸ் பண்ண தெரியாது. இப்படிதான் ஆசீர்வாதமும். நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிக்குள்ள வரலன்னா கர்த்தர் நமக்கு எதையுமே தரமாட்டார். இந்த மன்னிக்கிறதுல ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, மற்றவர்களை மன்னிக்கிறது ஒரு மெச்சூரிட்டி. நீங்க ஆவியில குழந்தையா இருக்கக்கூடாது. ஆவியில நீங்க புருஷனாய் மாறணும். எப்படி மாறணும்? புருஷியாய் மாறணும். ஆவியில இன்னும் குழந்தையாவே இருக்கக்கூடாது. நீங்க ஆவிக்குரிய புருஷன் ஆவிக்குரிய புருஷியா மாறிட்டீங்கன்னா மன்னிக்க ஆரம்பிப்பீங்க, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. கேரல் சர்வீஸுக்கு எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க. ஆனால் ஒருத்தர் சில சண்டைக்கார வீட்டுக்கு மட்டும் ஒருத்தர் போக மாட்டான். நாங்கள் டீ குடிச்சிட்டு வரேன்னு போயிடும். ஆனால் கேரல் சர்வீஸ் எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க. சண்டைக்கார வீட்டுக்கு மட்டும் தலைவர் போக மாட்டார். நான் கொஞ்சம் போயிட்டு வரேன், பாவம் ஐயர்வாள் பாவம் எல்லாரும் வீட்டுக்கு போய் ஆனால் அவர் எல்லாரும் வீட்டுக்கு போய் நின்றுவார். கூட இருக்கிறவங்க அவா வீட்டுக்கா நான் வரல, நீங்கள் போங்க, தெரு முக்கில் நிற்கிறேன். இது அப்படி இல்லை. அண்ணே நீங்கள் நினைக்கிற மாதிரி இவர் காசு கொடுக்கிற தேவன் அல்ல, ராஜ்யத்தை கொடுக்கிற தேவன். பாருங்க எவ்வளவு ஆண்டவர் ஊறின்னு உரிக்கிறார் பாருங்களேன். எனக்கே கிட்டுக்கிட்டு நடக்குது, ஆண்டவரே நீர் இப்படிலாம் வாட்ச் பண்றீரா அப்படின்னு. கேரல் ரவுண்ட கூட வாட்ச் பண்ணிருக்காருன்னா பாருங்க அவரு. குரூப்பா ஜெபம் பண்ணுவோம், ஒவ்வொரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணுவோன்னு. அந்த அக்கா வீட்டு ஜெபம் பண்ணும்போது இந்த அக்கா வர மாட்டாங்க, இந்த அக்கா வீட்டு ஜெபிக்கும்போது அந்த அக்கா வர மாட்டாங்க. கேட்டால் அன்னைக்கு தான் இந்த அக்காவுக்கு வயிறு வலி வரும். சரி வீடு வீடாக ஜெபிக்க போகிறோமே, அங்கே போய் அப்படியே ஒரு ரவுண்டு. எக்கா அவள் வீட்டில் அண்டாண்டாவா வச்சுருக்கா பார்த்தீங்களா? இதுக்கு தான் சார் உங்கள் வீட்டை கூடவே பயமாக இருக்கு. மண்கண் கத்தர் அக்கா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். என்னை ஆண்டவர் முடிக்க சொல்கிறார். அந்த காரியம் என் ஆவியில் சத்தத்தை கேட்க நான் முடிக்கிறேன். ஒரு மனுஷன் கார் வாங்குறான், பைக் வாங்குறான், வீடு கட்டுறான், பங்களா வாங்குறான், இடம் வாங்கினான் அப்படின்ட்டு அவனை கத்தர் ஆசீர்வதிச்சிட்டார் நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா இயேசு கிட்ட பிசாசு சொல்கிறான், என் காலில் விழும் இந்த ராஜ்யத்தை நான் உமக்கு தருகிறேன். அப்போ ஒரு மனுஷனுக்கு ப்ரொமோஷன் பிசாசு கொடுப்பான். ஒரு மனுஷனுக்கு வீடு வாசல் சொத்து எல்லாத்தையும் யார் கொடுப்பா? பிசாசு கொடுப்பான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஆண்டவர் எதை தந்தாலும் கடனே இல்லாம தருவார். ஆமே. நிறைய குடும்பத்துக்குள்ள இஎம்ஐ என்கிற பேய் உள்ள உட்கார்ந்துருக்கு. எல்லாம் இஎம்ஐ, ஃப்ரிட்ஜ் இஎம்ஐ, வாஷிங் மிஷின் இஎம்ஐ. கண்ணும் கொஞ்ச நாள்ல கணவன் மனைவி இஎம்ஐல மாறினாலும் மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யாதொரு காரியத்திலும் யாரிடமும் என்ன படக்கூடாது? கடன் படக்கூடாது. ஒருவேளை இயேசு மேகமீதில் தூதரோடு இதோ இதோ, மேகமீதில் தூதரோடு இதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசையா இந்தாசனேசையா வாரார் வாரா அதி கம்பீரமா மேகமீதில் தூதரோடு இதோ. இல்லைங்க, இப்போ அவர் வர நீங்கள் ரகசிய வரிகளை பறக்க பஜாஜுக்காரன் சத்யா ஏஜென்சிக்காரன் உங்கள் காலை பிடிச்சி இழுத்து விடுவான். காலை பிடிச்சி இழுத்து எங்கே போகிற, இஎம்ஐ கட்டிட்டு போவீங்க வா அப்படின்னு. நோ, செத்தாலும் இஎம்ஐ வாங்கக்கூடாது. பாருங்க, இஎம்ஐ வாங்கி வீடு கட்டிட்டு இந்த காரியம்
இந்த காரியம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினால் வந்தது. எங்க கடன் 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 பற்றி வீடு வாங்கினா நம்ம அப்பா பிச்சைக்காரனா மாறிட்டாரா? நான் கேட்கிறேன், நம்ம அப்பா பிச்சைக்காரனா மாறிட்டாரா? அப்படியா? ஏன் அவர் சொல்றாரு வெள்ளி என்னோட பொண்ணு என்னோடதுங்காரு. அப்படியா? ஆண்டவர் பிச்சைக்காரனை மாறிட்டாங்களா? தங்கத்துல ரோட்டை போட்டு வச்சிருக்கிறாரு, தங்கத்துல வீடுகளை கட்டி வச்சிருக்கிறாரு. என்கிட்ட ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, நான் போன பிப்ரவரி கார் எடுத்தேன். கார் எடுக்கும்போது அவர் சொன்னார், பிரதர் காரு இஎம்ஐயா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை பாஸ்டர் ரெடி கேஷ். அப்படி போடாதீங்க, இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துடும், இஎம்ஐ போடுங்க அப்படின்னா. பேய் பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு. நான் சொன்னேன், பெரிய என்னைக்கோ என் வாழ்க்கையிலே ஒரு வருஷத்துல தான் 13 லட்ச ரூபா மாற்றி விடுறேன், இதுக்கு இன்கம் டேக்ஸ் வருவானா? வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஐடி ரைடு வந்துடுவாங்க. அதனால தான் இஎம்ஐ வாங்கி அப்படி பிஸ்னஸில் எங்க அண்ணன் தப்புனே, அது இஎம்ஐ வாங்குற தப்புனே. நீ கேட்டாலும் சரி, கேட்காம போய் எங்கேயா விழுந்தாலும் சரி தப்பு. நீ கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்குறனா ஆண்டவர் செத்துட்டார்னு அர்த்தம். பிள்ளைகளை படிக்க கடன், பிள்ளைய கொடுத்தது கத்தர்னா பிள்ளைய படிக்க வைக்கிறது. கவர்மெண்ட் காலேஜில் படித்தாலும் பிள்ளை நல்லா படிக்கும். சும்மா சும்மா ஸ்டடி லோன் வாங்கிட்டு கடன் பிரச்சனையை கொண்டு வந்த பொல்லாத ஆவி போயே சுவினாவது. எங்க போவேன்? நீ தான் போகணும். எங்கேயாவது கடன் வாங்க காரணம் நீ தான். கடன் வாங்காதீங்க. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க, இது வேற வாங்கியிருந்தால் கர்த்தர் உங்களை மன்னிப்பாராக. இனி இனி மரித்தே போனாலும் நீர் தான் என்னை போஷிக்கணுமே தவிர ஒரு ரூபா கூட கடன் வாங்க மாட்டேன், ஒரு ரூபா கூட வாங்க மாட்டேன். பிஸ்னஸ்க்கு கடன் வேணும். யார் சொன்னா? யார் சொன்னானே? 10 ரூபா இருந்தாலும் அந்த 10 ரூபாய் 10 லட்சமா ஆசீர்வதிக்க அவரால் முடியும். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, ஒரு தேவை மீன் வாயில என்ன வைக்கிறாரு? யாருக்கு தெரியும்? உனக்கு தேவைன்னா ஏதோ ஒரு சாட்சியை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன், என் நேரம் ஆயிட்டு. ஒரு சாட்சி, கோவப்படாதீங்க. பஞ்சாப்ல என் ஆண்டர் அப்படியே முடிக்க சொல்லிட்டா. இது எக்ஸ்ட்ரா நான் பேசுறேன். பஞ்சாப்ல தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு ஒரு ஊழியக்காரர் சிங்காவே மாறிட்டார். சர்ச்சை கட்டியாச்சு. சர்ச்சை கட்டினா அவர் கடன் வாங்கி கட்டிட்டார். 4 லட்ச ரூபா கொடுக்கணும், இல்லை அடுத்த நாள் காலைல சர்ச்சை வந்து அடைச்சிருவாங்க. மனைவி இவங்க எல்லாருமே ஃபாஸ்டிங், நைட்டு ஃபுல்லு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம். என்ன மன்னிப்பு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? தப்பி தவறி ஆலயத்தை கூட கடன் வாங்கி கட்டிட்டு ஆண்டவரேன்னு ஓன்னு அழுது மன்னிப்பு. மனைவி தூங்க போயாச்சு. காலையில் ஒரு 6 மணிக்கு மாடியில் அவர் ஜோம் பண்ணியிருக்கிறார். அந்த ஜன்னலில் இருந்து காக்கா கத்திக்கிட்டே இருந்திருக்கு. நம்ம ஊரில் காக்கா கத்துனா என்ன சொல்லுவாங்க? எவனா வார இவன் என்ன நினச்சிருப்பான், ஐயோ கடன்காரன் வரான் போலாமன்னா காக்கா அவன் கண்ணை முருட்டு பொல்லாத ஆவி போ ஆண்டவர், அவன் கடன்காரன் வரக்கூடாது, அற்புதம் செய்யுங்க. இந்த காக்கா உசுரை கொடுத்து கத்தி இருக்கு. இவன் கண்ணை திறக்கல இந்த பாஸ்டர். உடனே என்ன பண்ணியிருக்குன்னா, காக்கா ஜன்னலுக்குள்ளே வந்து டப்பு டப்பு டப்புன்னு அவர் மண்டையில் அப்படி அந்த ரெக்கையை வச்சு அடித்து கீழே விழுந்திருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா இந்த காக்காவுடைய காலில் தங்க சங்கிலி வந்து சுற்றி இருந்திருக்கு, ஒரு சங்கிலி. உடனே இவன் அந்த சங்கிலி எடுக்கிற வரைக்கும் காக்கா அமைதியாக இருந்து எடுத்தோடனே பறந்து போயிட்டான். மனைவிட்ட காமிச்சா, பெண்கள் தான் நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிப்போமே தங்கம்மா என்னன்னு. பார்த்தா எப்போ இது கோல்டு மேலாக இருக்குது அப்படின்னு கேட்டோடனே அதை சுரண்டி பார்த்து மோந்து பார்ப்போமே, இதெல்லாம் மேஜிக் பண்ணிட்டு ஒரு சிங்கு சேட்டுக்கிட்ட போயிருக்கிறாங்க, சிங்கு கரண்ட்டை. அவன் பார்த்துட்டு சொல்லியிருக்கிறான், 10 பவுனு 24 கேரட் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டுருக்கான். நீ தாங்க அப்படின்னு வந்து ஜோம் இருக்காங்க. இசப்பா என்னன்னு இதை கொடுத்து உன் கடனை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்று தேவைன்னா ஒன்று உங்களுக்கு தேவைப்படும் முன்னே பரத்தில் இருக்கிறவர் அதை அறிந்திருக்கிறார். பொல்லாத மனுஷனாகி நீயே உன் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்கும் நினைக்கும் பொழுது நான் பரமபிதா. சாதாரணமான நீங்களே உங்கள் பிள்ளை எப்பா எனக்கு ஒரு பிரெட்டும் ஜாமும் வாங்கிட்ட கல்லை கொடுப்பீங்களோ, கல்லை முக்கி தின்னு அப்படின்னு இல்லை.
அதான் என்று சொல்கிறார். மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாயா? இல்லை. டேய் பொல்லாத பாவியான மனுஷன் நீயே, உன் பிள்ளைக்கு நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கும் போது நான் பரம பிதா, ஐ எம் காட், ஐ எம் ஃபாதர் ஆஃப் காட், பிதா, நான் தகப்பன், என் பிள்ளைக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அண்ணே இது நான் சொல்கிறேன், யாருக்கும் கையெழுத்து போடாதீங்க. அக்கா யாருக்கும் கையெழுத்து போடாதீங்க. குழுவில் சேராதீங்க, குழுவில் சேராதீங்க, குழுவில் சேராதீங்க. ராயனுக்கு இப்படி சொல்லி முடிக்கிறேன். பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய இருக்கீங்க. கவர்மெண்ட்டை ஏமாத்தாதீங்க. கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய டேக்ஸை கரெக்டாக கொடுங்க. ஏசு சொன்னார், ராயனுக்குள்ளதை ராயனுக்கு, தேவனுக்கு உண்டானதை தேவனுக்கும் கொடுங்க. தண்ணி காசை கூட ஏமாற்றக்கூடாது. தண்ணி குடிக்கிற தண்ணி, வீட்டு வரியை சரியாக கட்டணும், எல்லாமே கரெக்டாக கட்டணும். உங்களுக்கு இப்படி சொல்லட்டுமா, நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது உங்கள் பைக்கில் ஃபைன் இருந்தால் கூட நீங்கள் பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. உங்கள் பைக்கில் ஆர்டிஓவுடைய ஃபைன் இருந்தால் கூட உங்களை கர்த்தர் பரலோகத்துக்கு சேர்க்க மாட்டார். ஏன்னா ராயனுக்குள்ளதை ராயனுக்கு கொடுத்து முடிக்கணும், தேவனுக்கு உண்டானதை தேவனுக்கு கொடுக்கணும். உங்கள் பிஸ்னஸில் இதுவரை நீங்கள் ஜிஎஸ்டி எல்லாமே கரெக்டாக பண்ணுறீங்களா, ப்ராப்பராக பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நீங்கள் இதெல்லாம் சரிப்படுத்தினீங்கன்னா அல்ல உங்கள் வீட்டில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்கள்.